ஹே அமிச்சல குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேஹோப்க்கு ஒரு ஒன் ஷாட்டு. பிகாஸ் அவருக்கு இன்றைக்கி பர்த்டே. ஃபஸ்ட்டு நம்ம அவருக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீங்கள் இன்னும் மேலும் மேலும் முன்னேற உங்களோட வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதான் நம்ம டேஞ்சரஸ் போலீஸோட அடுத்த சீசன் தான். 8th நேம் ஹலோ மிஸ்டர் போலீஸ்கார், வாங்க ஸ்டடிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் அப்படி நீங்கள் ஜெயப்போ அவ்வளோ கருணை கொடூரமாக முறைச்சிட்ருக்கீங்க. எல்லாருக்குமே ஒரு ஷாக்கு. இதனால் வரைக்கும் லவ்வை மட்டுமே பார்த்துட்டு இருந்த அந்த கண்ணில் இப்படியும் முறைக்க முடியுமாங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அவனை அவ்வளோ லவ் பண்ணா இப்போ ஏன் இப்படி ஒன்றுமே புரியல. அப்படியே நீங்கள் நின்று முறைச்சிட்டே இருக்க ஜெயப்போ. ஹே லிசன், இங்கே பாரு அப்படின்னு எதை சொல்ல வர்றாரு. வாய முடுங்க, உங்ககிட்ட நான் எதுவும் பேச விரும்பலை. எனக்கு உங்களோட இருக்க வேணாம், நான் போகணும் அப்படிங்கிறீங்க. இருமா, அமைதியாக நாங்களாம் இருக்கோம்ல, பேசுகிறோம் அப்படிங்கிறாரு ஜெயோப்பட அப்பா. சார் ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. சரி ஓகே, உன்னோட விருப்பம் அப்படின்ட்டு அவர் அதுக்கு மேலே பேசவே இல்லை. ஜெயோப்போ அடப்பு தகப்பா என்னையா அப்படி காலை வாரிட்டா அப்படின்னு ஆரம்ப திரும்பி பார்க்க, நான் பரவாயில்ல போல இருக்கு, எனக்கு தெரியாதுப்பா அப்படிங்கிறான். நீலாம் ஒரு அண்ணனா, உன்னோட லைஃபுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பேன், அதுக்கு என்ன பண்ணுறது மாம், எதுக்கு இவ்வளோ இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு ஜியோப்பா அப்படியே திரும்பி அவங்க அம்மாவை முறைக்க. என்னடா இப்படி பேசுகிற, உன் பொண்டாட்டி? ஆமாம், என் பொண்டாட்டி தான். டே படவா, நான் தொலைச்சிருவேன். சொல்லாமல் கொல்லாமல் கல்யாணம் பண்ணியிருக்க. ஒரு குழந்தையே இருக்குது. ஆமாம், அதுவும் என்னை விட என் குழந்தைய விட பெரிய குழந்தை. என்னால் நம்பவே முடியல. நீங்களும் உங்கள் குழந்தைய அப்படியே இல்லடா கண்ணா போயிடலாம் அப்படின்ட்டு, ப்ளீஸ் உங்கள் குடும்ப பிரச்சனையை நீங்கள் எப்போ வேணாலும் பேசிக்கோங்க, நான் போகணும் அப்படிங்கிறீங்க. எதையுமே ஒட்டாமல் ஜியோப்கோ என்ன பண்ணுறது தெரியல. சரி போ அப்படிங்கிறான். நீங்களும் முறைச்சிட்டு அப்படியே அங்கேயே நகரப்போக்க டக்குன்னு வந்து ஜியோப் அம்மா குறுக்க, என்னம்மா அங்கே பேசிகிட்டு இருக்கோம்ல, நீ பாட்டுக்கு போனால் என்ன அர்த்தம்? என்ன சொல்கிறீங்க மேடம் அப்படிங்கிறீங்க. மேடமா அத்தான்னு சொல்லு, எனக்கு அப்படி கூப்பிடணும்னு தோணலை அப்படிங்கிறீங்க. உனக்கு என்னதாம்மா பிரச்சனை அப்படிங்கிறாங்க. நீங்கள் எனக்கு இங்கே இருக்க முடியாது, குறிப்பாக அவரோட நான் போகணும். ஹேய், நீ தான் பேசுகிறதா அப்படின்னு ஆரம் பார்க்குறான். என்ன சீனியர் பண்ண சொல்கிறீங்க, நடந்த சம்பவங்கள் அப்படி பேச வைக்குதே உங்கள் ஆரம் ஒய்ஃபோ. ஹே எனக்கு புரியுதுடி அப்படின்னு உங்கள் கைப்பிடிக்க. யாருக்கும் புரியாதுடி என் ஃபீலிங்ஸ், யாருக்கும் சொன்னாலும் புரியாது, நான் வரேன், என்னை விட்டுருங்க அப்படிங்கிறீங்க. என்னடி குழந்தைய கையில் வச்சுட்டு போகிறேன்னா இப்படி அப்படிங்கிறா. நீங்களும் இல்லை நான் இங்கே இருக்கிறது. விடுங்க, அதான் அவளுக்கே என் கூட இருக்க பிடிக்கல, போகிறேங்கிறா. என்ன பண்ணுறது? பாஜா பாப்பாவோ இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தவர். டேய் என்ன நீ பண்ணது எவ்வளோ பெரிய கிரிமினல் குற்றம் தெரியுமா? என்னப்பா போலீஸ்காரனா, எனக்கே எது சரி எது தப்புன்னு சொல்லி தரீங்களா? டே நான் உங்கள் அப்பன்டா, அதுவும் இல்லாமல் நான் ஐஜி. எதுவாக வேணா இருந்துட்டு போங்க, எனக்கும் எல்லா சட்டமும் தெரியும். நான் ஒன்றும் அவளை ரேப் பண்ணலை, சம்மதத்தோடு தான் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜும் நடந்துருச்சு. இப்போ என்னோட லீகல் ஒய்ஃப் தான் அப்படிங்கிறான் ஜியோ. ஸோ அவங்க அப்பாவோ இதோ ஒன்று பண்ணிட்டா போதுமாடா அப்படின்னு மறைக்க. நான் என்ன பண்ணிட்டோம்ப்பா, ஒரு அடியாக கல்யாணம் பண்ணிட்டு தான் எல்லாம் பண்ணணும்னு நினச்சேன். பட் எங்கள் நிலமை இங்கே பாருங்கள், அவள் மேலே எந்த தப்பும் கிடையாது, எல்லா தப்பும் என் மேலே தான், நான் தான் எல்லாம் பண்ணேன். ஓகே, அவளுக்கு இப்போ கூட இருக்க பிடிக்கல, அவள் கொஞ்சம் அமைதியாக இருக்குன்னு நினைக்கிறாள், விட்டுருங்க, அவள் போட்டோம். டேய் இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்கோம், அவன் வேற உள்ளேருந்து வெளியே வந்தானா என்ன நடக்கும்னு தெரில, நீ நடானா ஈஸியாக போ சொல்கிற. பா அவள் எங்கேயும் போகிறதில்ல, அவளோட அம்மா வீட்டுக்கு தான். எதை? எனக்கு தான் யாருமே இல்லையே, இது யார் புதுசாக அம்மா அப்படின்ட்டு நீங்கள் ஜேப்போ மறைச்சி பார்க்க. ஹே போயெல்லாம் சொல்லலடி, உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், கிட்ட சொல்லலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே நமக்குள்ளே எது நடந்துருச்சு. உண்மை புரியாமல் பார்க்க இப்போ ஜிம்மின் ஃபேமிலியோடு வரான், வந்தவன் வேகமாக ஓடி வந்து ரா அப்படின்னு வந்து உங்களை கட்டி பிடிக்க. நீங்களோ அண்ணா அப்படின்னு என்ன தான் எல்லாரோடையும் சீனியர் அப்படி பழகியிருந்தாலும் ஜிம்மினை மட்டும்தானே நீங்கள் பிரதராகவே எப்போவுமே நினைப்பீங்க. ஸோ டக்குன்னு ஹேக் பண்ணி நீங்கள் அப்படியே அல்லாதடா இவ்வளோ நாளாக என் தங்கச்சி அப்படின்னு ஒன்று நினச்சிட்டு ஒரு நினப்பு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது அது உண்மையான உணர்வு அப்படின்னு. என்ன அப்படின்னு நீங்கள் முழிக்க. இப்போ உங்கள் அம்மா அப்பான்னு, அதாவது ஜிம்மினோட அம்மா அப்பா அவங்க தான் உங்கள் பேரண்ட்ஸும். ஸோ ஓடி வந்து அனாமிகாவும் ஹர்ஷவர்தனும் உங்களை அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜட்ஜும் அட்வொகேட்டும் வந்து அப்படியே உங்கள் முன்னாடி நிற்க. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் சார் மேடம் அப்படின்னு பார்க்குறீங்க. சார் மேடமா, அம்மா அப்பாம்மா
என் பொண்ணடி நீ, உன்னை எத்தனை வருஷமாக தேடிட்டு இருக்க தெரியுமா அப்படின்ட்டு அப்படியே அவங்க ஹக் பண்ணி அழுக. உங்களுக்கு ஒரு உணர்வு உள்ளுக்குள்ளே இருக்குது, அம்மா அப்பாங்கிற அவங்க சொல்லும் போது ஒரு ஃபீல் ஆகுது. பட் ரியலைஸ் பண்ண முடியல. என்ன சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியாமல் முழிக்கிறீங்க. ஸோ ஜிமினோ, நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அப்படின்னு அப்படியே ஜெயப்பக்கம் திரும்பி சும்மா ஜெயப்பை பிடிச்சி மொங்குன்னு மொங்க ஆரம் வந்து பிரித்து விட்றான். டே விடுங்கடா அப்படின்ட்டு அப்படியே ஜெயப்போ, டே பரதேசி எதுக்குடா என்ன அடிக்கிற அப்படின்னு பார்த்தா சுகா வந்து அவனை பொழந்திருக்கணும், அவன்லாம் அவனை மன்னிச்சுவில்ல, இப்போ என்ன மட்டும் அடிக்கிறான் அப்படின்னு சொல்ல. டே நான் பண்ணது நீ பண்ணது ஒன்றா, நீ போதையில் பண்ண, நான் போதையெல்லாம் பண்ணேன், நானும் அதே போதையில் தானே பண்ணேன் அப்படிங்கிற ஜெயப். டே பரதேசி, அது நான் எடுத்துக்க கிடையாது, எனக்கு வற்புறுத்தி கொடுத்து என்ன பண்ண வச்சதுக்கும் நீயா எடுத்துக்கிட்டதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்படின்னு போட்டு அடிக்க. டே 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 அது ஏதோ தெரியாமல் அதுக்கு தான் பிராய்ச்சித்தமா உங்கள் ஃபேமிலியை ஒன்று சேர்த்துட்டேனே, அப்படியே பெரிய நல்லவன், டே பரதேசி உன்னை விட மாட்டேன் அப்படின்னு அடிச்சுட்டு இருக்க. சார் 2 பேரும் கட்டி உருள. அவரோ இங்கே ஒருத்தன் நான் இருக்கேன் அப்படின்னு ஜோ அப்பா கத்த. சாரி சார் அப்படின்னு ஜிமின் எழுந்து நிற்கிறான். ஜிமின் அப்பாவும் சும்மா இருடா அப்படின்னு சொல்லி அவனை பிரித்து விட்டுட்டு, என்ன தம்பி இதெல்லாம் அப்படின்னு பார்க்குறாரு. அங்கிள் என்ன நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க அப்படிங்க, என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாரு. இப்போ தான் ஜெயப் என்ன நடந்தது உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ வந்துட்டு ஆக்சுவலி இந்த கல்யாணத்துக்கு வந்திருப்பீங்க தெரியுமா, நீங்கள் தயாங்கோட மேரேஜ் அப்போவே வந்துட்டு நீங்கள் நிற மாதமாக தான் வந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் எல்லாருக்கும் முன்னாடி உங்களுக்கு தான் குழந்தைய பிறந்திருக்கும். அப்போது உங்கள் வயிற்றில் இருக்க குழந்தைய பார்த்துட்டு அவளே ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிருப்பா. தாங்க ஒய்ஃப் என்னடி அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சீக்ரெட்டாக வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் இப்போ சொல்கிறேன். ஸோ அப்போலேருந்து என்ன நடந்தது அப்படின்ட்டு. ஸோ இந்த மேரேஜில் ஜெயப் இந்த பக்கம் போக அப்போ தான் நீங்கள் உள்ள என்ட்ரி. ஸோ என்னடி இதெல்லாம் அப்படின்ட்டு அவ கேட்க. அதுவா, அது ஜியோப்போ நானும் சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். எது அப்படின்ட்டு அவ்வளோ முழிக்க. கொத்தி மாட்டி விட்டுறாதடி. இல்லை மச்சான், லவ் பண்ணா ஓகே, அவன் ஒத்துக்கிட்டாங்கிறதே என்னால் ஏற்றுக்க முடியல. அதுலேயும் மேரேஜ், இப்போ வயிற்றில் குழந்த, ஏண்டி இவ்வளோ நாள் மறைச்சி வச்சுட்டு 2 பேரும் கொஞ்சம் பேசிக்காமல் இருக்கோண்டி. அத்தான் வீட்டில் சொல்ல முடியல. என்ன எதுவும் சண்டையா, நான் வேணா நாங்களே சரி பண்ணிக்கிறோம். என்னமோ சொல்கிற மச்சான். சரி மச்சான் நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. ஸோ கிளம்புனதும் வெளியில் ஜெயப் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே உங்களை அவன் முறைச்சிட்டு, உன்னை யார் வர சொன்னான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அவள் எனக்கும் ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டு முன்னாடி நடக்க. வா நானே ட்ராப் பண்ணுறேன். ஒன்றும் தேவையில்லை. நீ சீன் கிரியேட் பண்ண மூடிட்டு உட்காரி அப்படின்னு சொல்ல. அதுக்கு மேலே எதுவுமே பேசலை. ஸோ அந்த சண்டைக்கு காரணம் என்னென்னா, ஆக்சுவலி அவங்க அப்பா அவன்கிட்ட ஒன்று கொடுத்துருப்பார்ல, அவனுக்கு ஒரு மிஷன். ஸோ அதுக்காகத்தான், அதாவது நம்ம இந்த ட்வின் இருக்கான்ல அவனை பிடிக்க வரதான் ஜியோப்போட மெயினான டார்கெட்டு. அதுக்காகத்தான் வரும்போது அங்கே தான் அந்த கம்பெனியில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. அது ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ நீங்கள் தான் வந்துட்டு அங்கே ப்ரிப்ரேட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு கீழே வந்து ஸ்கிரிப்ட் எழுத அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம ஜியோப் வரோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண, நீங்கள் வந்துட்டு ஸ்கிரிப்டை நீங்களே ரைட் பண்ணுவீங்க, சிலர் வந்துட்டு ஆள் வச்சும் சில சமயங்களில் எழுதுவீங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் தேவை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு தான் நம்ம ஆள் வரேன். ஸோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்கும் போதே, இந்த வாய்ஸ் எங்கே கேட்டுக்கமேனு ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க டக்குன்னு நிமிர. ஜியோப்போ உங்களை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறான். ஹாய் அப்படின்னு அப்படியே உங்களை பார்க்க. நீங்கள் சீனியர் அப்படி வாயத்திருக்க அப்படின்ட்டு உள்ளே வந்தவனோ அப்படியே சுற்றி முற்றி யாரும் கவனிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு, இங்கே பாரு, இங்கே நான் சீனியராக வரல, எனக்கு கேஸ் விஷயமா சில பல இன்வெஸ்டிகேஷன் இருக்குது, அதுக்காக தான். ஸோ கோஆப்ரேட் பண்ண. இங்கேயா? இங்கே கண்டிப்பாக எதுவும் தப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் வெறும் கையாட தான் பார்ப்பறீங்க. அதை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு உன்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஷுவர், நீங்கள் கேட்டால் எதையும் அதெல்லாம் வேணாம், எனக்கு ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணிட்டு பண்ணு. இங்கே நான் ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஸோ எனக்கு இந்த ஸ்கிரிப்டெல்லாம் அவ்வளோவா வராது. அதனால் டோன்ட் வரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுமே. என்ன? இப்படி மூஞ்ச ஒருன்னு வச்சுட்டு பேச மாட்டேன், சிரித்து பேசுவேன்னு சொல்லுங்கள். எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்ட்டு. அப்பா தெரிஞ்சுதான் என்ன கோத்து விட்டாரா இல்லை தெரியாமல் கோத்து விட்டாரா, இந்த இன்சைட்டை போய் மாட்டி விட்டுருக்காரு அப்படின்ட்டு அவனும். சரி ஓகே, பட் அதே அட்வான்டேஜ் எடுத்துக்காத. உங்களுக்கு வேலையாகணுன்னா நீங்கள் என்ன அனுசரித்து தான் போகணும் சீனியர். காலம் பார்த்தீங்களா எப்படி போயிட்டுருக்குன்னு. உலகம் ஒரு உருண்டைன்னு சும்மாவா சொன்னாங்க? ஜெயப்பா தலையில் அடிச்சுக்கிட்டு, எல்லாம் என் தலையெடுத்து இதெல்லாம் கேட்கணுன்ட்டு இருக்கு அப்படின்னு உட்காந்துருக்க. என்ன சீனியர் காண்டாகுதா அப்படின்னு கிட்ட வரீங்க. தலையில் நின்று பேசிட்டி அப்படிங்கிறான். ஐயா முஞ்சப்பாரு, எப்போ பார்த்தாலும் உருன்னு வச்சுட்டு இத்தனை வருஷம் இன்னும் நீங்கள் திறந்தலை. ஆமாம், கொஞ்ச நாளாக போலீஸ் ஆகுறன்ட்டு வந்து நின்றுட்டு இருந்த, அதான் உங்களுக்கு பிடிக்கலையே. அப்போது உன்னோட எய்மை கூட மாற்றிட்டு தான் வந்தியா
ஆமாம், எனக்கு இந்த படம் எடுக்கிறது, நடிக்கிறது, ஸ்கிரிப்ட் எழுதுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுதான் நான் சின்ன வயசுலேருந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, உங்கள பார்த்ததும் எனக்கு உங்கள தானே பிடிச்சது. ஏய்! ஆ ஆமாம், அதனால தான் உங்களுக்காக அங்கே வந்தேன். ஆனாலும் நோ யூஸ். நீங்க தான் திரும்பி கூட பார்க்கல. அதுக்கப்புறம் பிடிக்காதவரை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவானேன்னு நான் ஒதுங்கிட்டேன். ஆனா பாருங்க, நீங்க திருப்பி என் முன்னாடி இப்படி வந்து நின்னா நான் என்ன பண்ணட்டும்? அப்படின்னு பேசிட்டே இருந்தீங்க. எழுந்து வந்து பின்னாடி அப்படியே பின்னாடி அப்படியே ஷோல்டரில் கை வச்சுட்டு ஃபேஸ் அப்படியே ஒத்து பார்க்குறீங்க. ஒரு நிமிஷம் உங்களை பார்க்குறேன். உங்கள் கண்களில் விழ தான் செய்கிறான். இருந்தாலும் இங்கே பாரு, நான் வேலையாக வந்திருக்கேன். இந்த மாதிரிலாம் பண்ணுறவளை வச்சுக்காத அப்படின்ட்டு உங்களுக்கு பிடிச்சதால, சரி சீனியர் ஓவராக பண்ண. ஃபஸ்ட்டு சீனியர்னு கூப்பிட்றத ஸ்டாப் பண்ணு. சடனாக மாற்றிக்கன்னா எப்படி முடியும்? இப்போ நான் உனக்கு கீழே ஒர்க் பண்ணுறவன். ஸோ அந்த மரியாதை கொடுத்தா அதுவே போதும். அப்படியா? என்னெல்லாம் பாடப்படுத்தியிருப்பீங்க. இப்போ என்கிட்ட சிக்கினீங்களா? போங்க, ஃபஸ்ட்டு ஒர்க்கே நல்லா லவ் ஸ்டோரியாக எழுதிடுவாங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட. அவனுக்கோ மண்டையை பிச்சுக்குது. நீட்டி கன் எடுத்து ஷூட் பண்ண சொன்னால் தெரியும், என்னைய போய் ஐயோ எங்கள் அப்பா என்னை நல்லா இவள்கிட்ட கோத்து விட்ருக்கான் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். ஆக்சுவலி நீங்கள் இருக்கிற அந்த ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட ஓனரே அந்த ட்வின் பிரதர் தான். ஸோ அவனோட கூட்டு இருந்தவர் உங்களை வளர்த்த ஃபாதர். இப்போ இருக்க ஜிமினோட அப்பா அம்மா தான் உங்களோட அப்பா அம்மா. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, பிறந்த குழந்தையா இருக்கும் போதே உங்களை வந்துட்டு அங்கேருந்து கடத்தியிருப்பானுங்க. எதுக்கு அப்படின்னா, அதான் விக்ரம் வீராவோட ஸ்டோரியில், அதாவது தயாங்க அப்பா அம்மா ஸ்டோரியில் ஒருத்தன் வந்தான்ல விக்ரம் சாரோட தம்பி, அந்த பரதேசிக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாரு உங்கள் அப்பா. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கடுப்பானவன், நீங்களாம் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும், நான் மட்டும் இப்படி அழுது நாசமாக போகணுமாடா அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, விக்ரமோட ஒய்ஃப் வேறு யாரும் இல்லை, ஜிமின் அப்பாவோட தங்கச்சி தான். அந்த வன்மத்தினால தான் உங்களை சின்ன வயசுலேயே தூக்கியிருப்பான். ஸோ அப்போலேருந்து தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. ஏன்னா அவன் தூக்குனதுமே அவன் ஆள்கிட்ட கொடுத்து கொல்ல சொல்லியிருப்பான். ஆனால் அவருக்கோ ஒரு ஒய்ஃப்க்கு வந்து குழந்தையே இல்லாதனால அவங்களுக்கு வந்து உங்களை பார்த்ததுமே, இந்த குழந்தைய நம்மளே வளர்த்துக்கலாம், சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு அவங்க கெஞ்ச, அவருக்கும் மனசு இல்லாமல் சரி ஒய்ஃபுக்காக நீயே வளர்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாரு. ஆனால் இப்போ வரைக்கும் இவனுங்களுக்கே தெரியாது அந்த குழந்தை வந்து நீங்கள் அப்படின்ட்டு. நீங்கள் அங்கே வளர்ந்துட்டு இருக்கும் போது ஒன் டே ஸ்கூல் போயிருக்கும் போது அவங்க 2 பேரும் எங்கேயோ வெளியில் போயிட்டு வரும்போது ஆக்சிடெண்ட்டில் 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. அவங்க 2 பேரும் இறந்து போனனால அதுக்கப்புறம் உங்களோட கார்டியனாக வந்துட்டு இந்த ட்வின் லவத்தை தான் பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். ஸோ நீங்கள் அப்போ அவங்ககிட்ட தான் நான் வந்துட்டு போலீஸ் ஆகுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜேஹோப்காக நீங்கள் ட்ரைனிங்க்கெலாம் போயிருப்பீங்க. அவனும் சரி ஒரு ஆள் உள்ளே இருந்தால் சரிதான், நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சிருக்கேன். நீங்களும் பாதியிலே இல்லை எனக்கு அது செட் ஆகும்னு தெரில, நான் என் அப்பா வச்சிருந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு போகிறேங்கிற மாதிரி திருப்பி இதுக்கே வந்துருப்பீங்க. அதுக்கு அவன் தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பார்த்துட்ருக்கான். 2 பேரும் பார்ட்னர்ஸாக தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அப்பாவோட இடத்துல தான் நீங்கள் இருந்து அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இவர் உங்கள் அப்பா, அவங்களாம் இறந்துட்ட அப்பா அம்மா இல்லை, தனியாக இருக்கீங்க. இதுதான் எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் ஜேப் கண்டுபிடிச்சதா நீங்கள் வந்து ஜிமினோட சிஸ்டர் அப்படிங்கிறத. பிகாஸ் அவன் வீட்டில் சின்ன வயசு ஃபோட்டோ பார்த்துருப்பான். அதே ஃபோட்டோவில் உங்கள் வீட்லேயும் பார்த்துருப்பான், நீங்கள் குழந்தையா இருக்கும்போது எடுத்துருப்பாங்கள்ல. ஸோ அதனால் வந்துட்டு 2யும் அவனுக்கு இப்போ புரிஞ்சிடுது நீங்கள் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஜிமின்ட்ட சொல்லி ஜிமின் வந்திருப்பான். சரி அந்த கதைக்கு அப்புறம் போகலாம். இப்போ அப்படியே நீங்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் அப்படியே ஜேப்பை இந்த ஸ்கிரிப்டை நல்லாவே இல்லை, லவ்வனா எப்படி இருக்குன்னு தெரியுமா, எமோஷ்னலாக அப்படி இப்படின்னு அவனை போட்டு சாவடிக்க. அவனும் அடியே எனக்கு அதெல்லாம் வராதுடி, அதான் எனக்கு தெரியுமே, தெரிஞ்சுட்டே என்னை சாவடிக்கிறல்ல அப்படின்னு மறைக்கா. இங்கே பாருங்க சார், எங்கள் வேலை வேணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், தெரிஞ்சே தான் பண்ணுறீங்க. அவனுக்கோ வேறு வழி தெரியல. ஐயோ இவளை சமாளிக்கிறதே டெய்லி ஒரு டாஸ்க்காக இருக்குது, இதெல்லாம் அவனை வேற கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற கடுப்பு. சரி இந்த எம்டி எப்போ வருவான் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள்கிட்ட அடிக்கடி கேட்பாரு. அவர் அடிக்கடிலாம் வரமாட்டார், எப்போயாவது தான் வருவார் அப்படிங்கிறீங்க. ஆமாம் அவரே ஏன் கேட்குறீங்க? அந்த நாதர் எதெல்லாம் தேடி வந்திருக்கேன் அப்படிங்க. நம்புகிற மாதிரி சொல்லுங்கள், அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? அது சரி, நீ ஏன் போலீஸ் ஆகணும்னு இப்போ தான் தெரியுது, இப்படி கும்முட்டையாக இருந்தீங்கன்னா. ஹலோ, நான் வந்து போலீஸ் ஆகாத காரணம் அது எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் சாதிக்க விரும்பலை. ஆமாம், இல்லாட்டி மட்டும் நம்ம கிழிச்சிருக்கோம். என்ன ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்ட்டு இப்படியே தான் உங்களோட டேஸ் போயிட்டுருக்கு. ஜேப்போ எப்போ வருவான் அப்படின்னு அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க. மற்றவங்க முன்னாடி சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசிக்கிட்டு தான் இருக்காரு. அங்கே கேர்ள்ஸ்டெல்லாம் பேசினா அவங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. ஆமாம், நம்மள்கிட்ட பேச மட்டும் எனக்கு கசக்கும், அங்கே பார் பல்ல இழிச்சு இழிச்சு எப்படி பேசுகிறான்னு மவனே அப்படின்ட்டு வேணே நீங்கள் ரூமில் போய் உட்காந்துட்டு அவனை கூப்பிட்டு விட. ஜோப்போ மேம் அப்படின்ட்டு உள்ளே வரான். என்ன சார் ரொம்ப ஓவராக போகிறீங்க? இப்போ எதுக்கு கத்துறா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஜேவ் பார்க்க அப்படியே எழுந்து வந்து, என்ன பார்த்தா மட்டும் உங்களுக்கு எப்படி சார் இருக்குன்னு கிட்ட போகிறீங்க? தள்ளி நில்லு அப்படின்னு தள்ளுறான். நான் கிட்ட வந்தால் மட்டும் தள்ளி போகணும், அந்த பொண்ணு
அவள் விழுந்தா உனக்கு என்ன, அம்புட்ட என்ன அக்கறை, அப்படியே போய் ஹிப்போட ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறீங்க. ஏய், அந்த பொண்ணு பாவம், தூக்க முடியாமல் வெயிட் தூக்கி கீழே விழுக போச்சு, அதான். ஆமாம், அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர் மேலே உள்ள அக்கறை இவருக்கு வந்துருச்சான். அத்தனை பேர் இருந்தாங்களா, அவங்க யாரும் பிடிக்க மாட்டாங்களா? ஏய், பாவண்டி, அது சின்ன பொண்ணு. ஆ, அப்போ நாங்கள்லாம் பெரிய பொண்ணா அப்படின்ட்டு நீங்கள் முறைச்சி பார்க்குறீங்க. உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? எனக்கு நீங்கள் தான் பிரச்சனை. ஏன் என்ன மட்டும் உங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கிட்ட வந்து சிவப்போ உங்களையே தான் பார்க்குறான். நீங்களும் அவனையும் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களை மறந்து சிவப்பு லிப்பில் லைட்டாக அப்படின்னு கிஸ் பண்ண. ஏய், என்ன பண்ணுற, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு தடா. யார் பார்த்தா எனக்கு என்ன, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் அதனால தான் உங்களுக்கு பிடிக்காமல் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது தள்ளி வந்தேன். ஆனால் இப்போ நீங்களாக வந்து என் கண்ணை முன்னாடி வந்துட்டு என்ன தொல்லை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு போய் நீங்கள் அப்படியே டேபிளில் சாஞ்சு அழுக ஆரம்பிக்க. ஜோப்க்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. டக்குன்னு அங்கேருந்து சாரி அப்படின்ட்டு வெளியே போயிடறான். உங்களுக்கு அழுகையாக வருது. இவன் ஏன் நான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு இருக்குது. ஸோ ஈவினிங் ஆகுது, ஷூட்டிங்னால கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ எல்லோரும் வீட்டுக்கு போனதும் நீங்களும் அப்படியே கிளம்புறீங்க. ஜோப் உங்களுக்காக வெயிட் பண்ணி, ஏன் இவ்வளோ லேட்டாக போகிற அப்படின்னு கேட்குறான். இங்கே எல்லா வேலையும் நான் தானே பார்க்குறேன், அப்புறம் லேட்டாக தான் போக முடியும். சரி, நான் வேணா உனக்கு கூட வரவா அப்படின்னு கேட்குறான். என்னடா இது, ஓ மத்தியானம் சொன்னது எதுவும் மனசு மாறிட்டிங்களா? ஏய், அதெல்லாம் இல்லை, தனியாக போறியே லேட் நைட் அதான். அடேங்கப்பா, அக்கறை. ஓ, உங்களுக்கு தான் ஊரில் இருக்கிற எல்லா பொண்ணுங்க மேலே அக்கறை வருமே, என் மேலே கூட அந்த மாதிரியா? அவர் எதுவுமே பேசல. போகலாமா அப்படின்னு பைக்கில் இருக்காரு. ஏதாவது கேட்டால் பதில் வருதா பாரு அப்படின்னு பின்னாடி உட்காந்துக்கிறீங்க. ஸோ உங்கள் வீடுங்க அப்படின்னு கேட்குறான். ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னாடி வந்து இதுதான் எங்கள் வீடு அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கேயும் ஸ்டாப் பண்ணுறான். அப்படியே வீட்டை பார்க்குறான். இருட்டாக இருக்குது. என்ன, ஒரு லைட்டு கூட இல்லை. நான் போய் தான் போடணும் அப்படிங்கிறீங்க. எது அப்படின்னு பார்க்குறான். ஆமாம், எனக்கு தான் யாருமே இல்லையே, நானே ஒரு அனாதை அப்படிங்கிறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி வலிக்குது. ஏய் அப்படின்னு உங்கள் கையை பிடிக்கிறான். அப்படி நிமிர்ந்து பார்க்குறீங்க. அப்படி சொல்லாத அப்படிங்கிறான். வலிக்கும் தான், ஆனால் அதானே உண்மை, எனக்குன்னு யாரும் கிடையாது, எதுவாக இருந்தாலும் நான் தான் செஞ்சுக்கணும். அதனால தான் என் லைஃப்பை கூட நானே டிசைட் பண்ணேன். என்ன பண்ணுறது, உங்களுக்கு தான் என்ன பிடிக்கலையே அப்படின்ட்டு. சரி, ரொம்ப சிம்பத்தியாக இருக்குல்ல, சரி சரி, நான் சிம்பத்திலாம் க்ரியேட் பண்ண விரும்பல. எனக்கு தேவை உங்களோட லவ். என்னை பிடிச்சி நீங்கள் லவ் பண்ணணும், இப்படி சிம்பத்தினால லவ் வரக்கூடாது. சரி சரி, நான் உள்ளே போகிறேன், நான் போய் லைட்டை போட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சமைச்சு சாப்பிடணும், பசிக்குது வேறு பயங்கரமாக அப்படின்ட்டு நீங்கள் நகர போக்க டக்குன்னு சிவப்பொக்கில் இழுத்து அப்படியே ஹக் பண்ணுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்களும் என்னாச்சு சீனியர் அப்படின்னு பார்க்குறீங்க. அவனும் ரொம்ப நேரம் உங்களை இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தவன் டக்குன்னு விட்டு, இனி எப்படி சொல்லாதடி, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு அவன் என்ன நினப்பில் சொன்னானோ, அவன் அப்படி சொன்னதை உங்கள் கண்ணில் டியர்ஸ் பலம் வரலன்னு அப்படி வருது. இத்தனை நாள் யாருமே இல்லை, உனக்கு நான் இருக்கேன்னு சொல்ல ஆளே இல்லாத ஒரு பொண்ணுக்கு திடீர்னு ஒருத்தன் நான் இருக்கேன்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? அதுவும் தனக்கு பிடிச்சவன் இத்தனை வருஷமாக ஒருத்தன் பின்னாடி சுற்றி சுற்றி நாய் மாதிரி சுற்றும் போது அவன் திடீர்னு பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அவ்வளோதான், செம்ம சந்தோஷம். இந்த உலகத்துலேயே இல்லாத அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தில் அப்படியே அவனை திருப்பி ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவனோட காலர் பிடிச்சி இழுக்க அப்படியே அவன் கிட்ட அவன் தடுமாறான். அவனை இழுத்து அவங்க லிப்பில் அப்படியே அவனை லிப்பி வச்சு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்போ அவங்கள தடுக்கலை, அவரும் கிஸ் பண்ணுறாரு. ஸோ ரெண்டு பேரும் அப்படியே டீப்பாக ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிட்டு இருக்க. அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணி சிவப்பை பார்க்குறீங்க. ஆனால் அவங்க கண்ணோட டியர்ஸ் தடிச்சு அல்லாத அப்படிங்கிறான். இது ஒன்றும் சாஃப்ட் கார்னரில் வந்த லவ் இல்லையே அப்படிங்கிறீங்க. ஏய், அப்படிலாம் இல்லை, லவ்னால தான் அவருக்கு அப்படியே மண்டையில் உரைக்குது. ஷோ, என்ன காரியம் பண்ண, ஏற்கனவே அவன் நம்ம பின்னாடி பைத்தியமாக சுற்றுவா, இப்போ ஹோப் கொடுத்துட்டோமே அப்படின்ட்டு அப்போ அது அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வர. அதுக்கு மேலே நீங்கள் அங்கே நிற்கவே இல்லை, சிரிச்சுட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. இத்தனை நாள் இல்லாத ஒரு நிம்மதி, நமக்குன்னு ஒருத்தன் இருக்காங்கிற சந்தோஷம், இத்தனை நாள் யார் இருக்கா நமக்கு அப்படின்னு நினச்ச வெறுமையான வாழ்க்கையில் அப்படியே ஒருத்தன் வந்துட்டான் அப்படிங்கும்போது எப்படி இருக்கும்? ஸோ ஹாப்பியாக வீட்டுக்குள்ளே ஓடிடுறீங்க. அப்படின்ட்டு யோன்னு அடிச்சுக்கிறாரு. எதுக்கு வந்தேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன், இப்போ எதுக்கு நான் அவகிட்ட இப்படி நான் பேசணும், பிடிச்சிருக்கு தான், ஆனால் அதை அப்பா அம்மாட்ட சொல்லி அப்புறமா கூட இந்த மிஷன் முடிஞ்சதும் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஐயோ, இப்போ லூஸை வேறு நம்ம கிளப்பி விட்டோமே அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் சரி, இதுவும் நல்லதுக்கு தான், அவள் நம்மளை நம்புகிற வரைக்கும் நம்ம அந்த ஆஃபீஸ்க்குள்ளே தாராளமாக நடக்கலாம், இது இன்னும் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவரும் சரின்னு போயிடுறாரு. இப்படியே தான் ஒவ்வொரு நாளும் அவரை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சும்மா இருப்பீங்களா? சும்மாவே சுற்றி சுற்றி வந்து நோண்டிகிட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சதும் ஏதாவது பொண்ணுக்கிட்ட பேசினாலும் குறுக்க வந்து அப்படியே ஒரு மூஞ்சி வச்சுட்டு, உங்களுக்கு என்ன இங்கே வேலை? ஸ்கிரிப்ட் ரைட்டர், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், இந்த வேலையெல்லாம் உங்களை யார் பார்க்க சொன்னா? ஏய் ப்ளீஸ் டி, நான் பண்ணுறேன்னு உனக்கு என்ன? நீங்கள் பண்ணுறது பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் ஓடி ஓடி ஹெல்ப் பண்ணுறீங்களே, அதான் கடுப்பாகுது.
எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதா இல்லை பொண்ணுங்களுக்கு அப்படின்னு உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அங்கே ஒரு செவுத்தில் சாச்சு அப்படியே உங்கள் கழுத்தில் மோஞ்ச வச்சுட்டு ஜெயோ கேட்க அவ்வளோதான் நீங்கள் அது அப்படின்னு தடுமாறிங்க. ம் சொல்லு அப்படின்னு உங்கள் பின்னாடி அப்படின்னு அவன் கிஸ் பண்ணி அந்த கேப்பில் சொல்லுடி அப்படின்னு கேட்க அது என் மேலே நம்பிக்கை இல்லையா? ஆ அப்படி இல்லை. அப்புறம் என்னடி? பொசசிவ் தான். ஹே இங்கே பாரு, நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். இங்கே நான் வந்தது எனக்கான சில விஷயம். அதை தெரிஞ்சுக்கணுன்னா நான் 4 பேர்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்கிரிப்டை தயவு செய்து நீ பார்த்துக்கோ. மற்றதை மட்டும் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு இங்கே இருக்கிற எடுப்புடியா வேலை இருந்தால் கூட ஓகே. ஏன்னா எனக்கு எல்லாரோடையும் பழகணும். என்ன இப்படி சொல்கிறீங்க? அப்படியே திரும்பி நிற்க எஸ் அப்படின்னு அவங்கள அப்படியே கண்ணோட கண் பார்த்துட்டு அவங்க கண்ணத்தை பிடிச்சி அவங்கள எப்படிலாம் கிஸ் பண்ண அவ்வளோதான் மயங்கிறீங்க. நான் சொன்னதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்க அவன் கண்ணையே பார்த்துட்டு அப்படின்னு மகடிக்க அடங்குன பாபு மாதிரி தலையாட்ட ஸ்கிரிப்டை நீ எழுதிடுவில்ல அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க. சரி அப்போ அதை போய் ரெடி பண்ணு, நான் இங்கே பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் எந்த மறுபேச்சும் இல்லை. ஸோ இப்படியே தான் அப்படியே உங்களோட லவ் டெவலப் ஆகிட்டுருக்கு. அப்போ ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு ஜேப் கிட்ட இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னடி? என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? எது? ஏய் சொன்னல மிஷன்னு வந்திருக்கேன், இப்போ போய் எனக்கு நீ இப்படி எல்லாரோடய பழகும் போது இரிட்டேட் ஆகுது. எங்கே நீ எல்லாம் முடிஞ்சு என்ன வேணான்ட்டு ஏய் அப்படின்னு ஜப் கடுப்பாயிரான். என்னை பார்த்தா அப்படியா இருக்கு? அப்படி இல்லை ஆனால் அப்படி நீங்கள் தடுமாற அவனுக்கு புரியுது. யாருமே இல்லை நானும் போயிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா அப்படின்ட்டு. சரி ஓகே, இப்போ என்ன உனக்கு என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை? அச்சோ அப்படி சொல்லலை, தனியாகவே இருக்கேன். டெய்லி வந்து போகிறது ஒரு மாதிரி, இப்போ கொஞ்ச நாளாக யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு பயம். அவனுக்கும் அது புரியுது. ஏன்னா அவன் கூட இருக்கனால ஏதாவது தப்பாக கூட நடக்கலாம் அப்படின்ட்டு. என்னை கண்காணிக்கிற யாராவது கூட இவளை ஃபாலோ பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. எதுக்கு ஒரே ஒரு வழி, அவள் சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறது. பட் இப்போதைக்கு பெருசாக கிராண்டாலாம் பண்ண முடியாது. பண்ணா நான் யார் என்னன்னு தெரிஞ்சிடும். ஆமாம்ல. உன்னோட ஆசைக்கு வேணால் அவனை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன், இங்கே உள்ளவங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி. என்ன சொல்கிற? இது கூட நல்ல ஐடியா தான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிஜிஸ்டர் மேரேஜ் சிம்பிளாக பண்ணிக்கலாம். அப்புறம் உங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்லிட்டு நல்லா கிராண்டாக. ஓகே சரி, அப்போ நாளைக்கே பண்ணிக்கலாமா? இவ்வளோ சீக்கிரம் நீ ஒத்துக்குவேன்னு நினைக்கல அப்படிங்கிறீங்க. கண்ண டியர்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் சீனியர். ஏய் லூஸு, ஏன்டி அலற? நீ அழுதா எனக்கு இங்கே வலிக்குது அப்படின்னு ஹார்ட்டை காட்டுறான். சும்மாவா அப்படிங்கிறீங்க. உண்மையாடி ஐ லவ் யூ. உங்ககிட்ட நான் அப்படி விழுவேன்னு நினைக்கவே இல்லை. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போலேருந்தே. ஏன் சொல்லவே இல்லை? சொன்னால் உன்னோட ஸ்டடீஸில் கவனம் வைக்காதே. நான் அதை சொன்னனால தானே உனக்கு பிடிச்சதை பண்ணுறதுக்காக நீ இப்படி கிளம்பி வந்த. நான் மட்டும் அப்படி பேசல அன்னைக்கு, நீ உன்னோட கெரியரை பார்த்துருக்கவே மாட்ட. இப்போயும் நீங்கள் என்னை இங்கே பார்த்ததுனால இதெல்லாம் சொல்கிறீங்க. எல்லாத்தையும் சொல்லவா போகிறீங்க? ஹே அப்படி கிடையாது. இந்த மிஷன் முடிஞ்சதும் உன்னை பார்க்கணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். உன்னை தேடாமலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நீ இங்கே இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. நம்பிட்டேன். நம்படி அப்படின்ட்டு அப்படியே ஃபோர்ஹெட்டில் அப்படியே மோத அப்படிங்கிறீங்க. வாயை சொல்லிக்காதடி அப்படின்னு அப்படியே எடுத்து இப்போ கிஸ் பண்ணுறான். அவனாக கொடுக்குற கிஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஜிவ்வுன்னு நீங்களும் இப்போ கிஸ் பண்ண 2 பேரும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே சிரிச்சுக்கிறீங்க. ஜியோப்போ ரெடியாரு, நாளைக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே அவன் உங்களுக்கு என்ன தேவையோ அவனுக்கு தேவை எல்லாத்தையும் வாங்கிட்டு நெக்ஸ்ட் டே உங்களுக்கு மார்னிங் வந்து கூப்பிட்றான். உங்களால் நம்பவே முடியல. நீங்கள் தூங்கி அப்படியே எழுந்து உட்கார. ஜியோப்போ என்னடி கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு தூங்கிட்டுருக்க அப்படின்னு வந்து நிற்க ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு கண்ணை கசக்கி, யாரா நீ? நிஜமாக தான் சொன்னியா? ஏதோ நேற்று அப்படி சும்மா சொல்லியிருப்பீங்கன்னு. ஹே நான் பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்ட்டு பார்க்குறான். அப்படி இல்லை, இப்படியே இருந்தீங்கன்னா அப்படியே ஃபஸ்ட் நைட்டுக்கு போயிடலாம், கல்யாணம் அப்புறம் இன்னொரு நாளைக்கு அப்படின்ட்டு கிட்ட வர எது அப்படின்னு தள்ளுறீங்க. நீங்கள் நைட் ட்ரெஸ்ஸில் இருக்க உங்களோட லோனுக்கு அப்படியே உங்களோட செஸ்ட்லாம் தெரியா ஜெயோப்போ அப்படியே வந்து உங்கள் செஸ்ட்டில் அப்படியே ஃபேஸ் வச்சுட்டு என்னடி இப்போயே இப்படி டெம்ப்ட் பண்ணுற அப்படின்ட்டு அப்படியே கிஸ் பண்ண அப்படின்னு அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறீங்க சீனியர்? ஹே ஃபஸ்ட்டு சீனியர் சொல்கிறது நிறுத்தடி அப்படின்னு உங்கள் கணத்தை பிடிக்க. நீங்கள் எப்போவும் எனக்கு சீனியர் தான். அது சரி, அது வீட்டில் கூட கூப்பிட்டுக்கோ, அங்கே கீது கூப்பிட்டு என்னை மாட்டி விட்டுறாத அப்படிங்கிறான். அதெல்லாம் பண்ண மாட்டேன். சரிடி, நான் சொன்ன மாதிரி கல்யாணத்தை தள்ளி போட்டுடலாமா அப்படின்னு அப்படியே உங்கள் பெட்லெஸ் ஆச்சு உங்கள் மேலே படுக்க. நீங்களோ அது அப்படிங்க. அவனும் ஒவ்வொரு பட்டன்ஸாக அப்படியே மெதுவாக ரிமூவ் பண்ணுறான். சீனியர் என்ன பண்ணுறீங்க? உடம்பெல்லாம் நடுங்குது.
ம் உன்னை அம்மாவாக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படியே அவங்க பிரெஸ்ட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே டங்க வச்சு அந்த இடத்துல அப்படியே லிக் பண்ண. அவ்வளோதான், அவளால் முடியல. அவன் தலையை அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிறீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குறான். ட்ரெஸ்ஸாக அப்படியே நகருது. நீங்களோ சீனியர் சீனியர் அப்படின்ட்டு இருக்க. அவனுக்கும் டக்குன்னு இப்போ தான் சுயனு வந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு ஜோப் டக்குன்னு எழுந்துக்கார. சீனியர் அப்படின்னு நீங்கள் பெட்ஷீட்டை இழுத்து பொத்திட்டு அவனையும் பார்க்க. சாரி சாரி, நீ என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன்னு புரியுதுடி. அதனால தான் உன்னையே கொடுக்க நீ தயாராக இருக்க. ஐ ஆம் ரியலி சாரி. அதை நான் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டேன். இங்கே பார், உன்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன். அது நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், பட் பேபி இப்போ வேணாம், பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். நீங்கள் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டதே எனக்கு சந்தோஷம்தான். அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பேபி மிஷன்லாம் முடிஞ்சதும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறீங்க. எனக்கு இதுக்கு மட்டும் நீ ஒத்துக்கணுன்னு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நல்ல வேலை, என்னை புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே பாரு அப்படின்னு உங்கள் கைப்பிடிச்சு அப்படியே கிஸ் பண்ணிட்டேன். இந்த கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம இப்படி இருக்கலாம், ஆனால் சேஃபாக. ஒன்று நீ இல்லைன்னா யாராவது சேஃப்டி எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு பேபி வேணாம். ஏன்னா எப்போ வேணாலும் நமக்கு ஆபத்து வரும். இப்போ அந்த குழந்தை அதை நினச்சிப்பார். அதனால தான் புரியுதா அப்படின்னு அவன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறான். நீங்களும் சரி ஓகே அப்படிங்கிறீங்க. ஸோ ஒரு வழியாக சரி ரெடி ஆகிட்டு வா, கீழே வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவனும் உங்களுக்காக வாங்கிட்டு வந்ததெல்லாம் இதெல்லாம் போட்டு வா. ஏன்ட்டே இருக்கே, இது நான் உனக்காக வாங்கிட்டு வந்தது, இதை போட்டு தான் நீ எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறான். சரி அப்படின்ட்டு நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்து பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருக்க மெரூன் அண்ட் கோல்டனில் அப்படியே பார்க்க சூப்பராக இருக்குது சாரீ எடுத்து அப்படியே நீங்கள் வந்து வியர் பண்ணிவிட்டு அப்புறம் ஜுவல்ஸ் எல்லாம் ரொம்ப யூனிக்காக சிம்பிளாக இருக்குது, பட் செம்ம ஸ்டைலிஷாக இருக்குது. நம்மளால் அப்படி தானே. ஸோ எல்லாத்தையும் மாட்டிட்டு அப்படியே நீங்கள் தலையில் வந்துட்டு லைட்டாக ஹேர் கேப்சர் வச்சு அப்படியே தலை நிறைய பூ வச்சுட்டு கீழே வர பிடிச்சோ போகல. அப்படியே அந்த கேர்ள் ஹேருக்கு கண்ணில் மைனு அவ்வளோதான் உங்கள் மேக்கப்பே. அவ்வளோ அழகாக இருக்கீங்க. எங்கப்பா கொல்றாளே அப்படின்னு ஜெயப்போ நைட்டு வரைக்கும் தாங்காத போலயே அப்படின்னு அவங்க மேலே வந்து அப்படின்னு மோப்பம் முடிச்சுட்டு மேலே சாய. என்ன பண்ணுறீங்க சீனியர் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் நடுங்க. ஹேய் அடி, இப்படி வந்து நின்னா பின்ன மனுஷன் அப்படியே சாய மாட்டான். நான் சாஞ்சிங்க, கல்யாணம்னு சொன்னீங்க கொஞ்ச நேரத்தில். ஆமாம்ல, சரி வா டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவங்கள அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி தன் பக்கம் இழுக்க. ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படியே ஒன்று பார்க்குறீங்க. ஏன்னா எப்போவுமே எட்டி போனவன் திடீர்னு இப்போல்லாம் பண்ணால் நீங்கள் அவனை ஷாக்காக பார்க்க. அவனும் உங்கள் லிப்பில் அப்படின்னு கிஸ் பண்ணிட்டு முடியலடி அப்படின்ட்டு அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகலாமா அப்படிங்கிறான். நீங்களும் அப்படின்றதும் ஸோ 2 பேரும் போகிறீங்க. போனால் அங்கே வந்துட்டு உங்கள் செட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு 2-3 பேரை மட்டும் வச்சு கல்யாணம். அவங்களுக்கும் ஷாக்காக இருக்குது. என்னடா அது, இந்த மனுஷன் இப்போ தான் வந்தான், அதுக்குள்ளே இந்த மாவை கரெக்ட் பண்ணிட்டானா, நம்மளும் தான் ரொம்ப நாளாக விட்டு போட்டோம், வேலைக்கே ஆகலை அப்படிங்கிற மாதிரிலாம் சிலர் நினச்சிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அங்கே உள்ள ஒரு சிலருக்கு மட்டும் கல்யாணம் ஆனது தெரியும். ஏன்னா பெருசாக எதுவும் யார்ட்டையும் சொல்லிக்கல. 2 பேரும் கொஞ்சம் பேரை மட்டும் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஸோ மேரேஜ் முடிஞ்சதும் அப்படியே வீட்டுக்கு சந்தோஷமாக வரீங்க. அவனும் அப்படி தான். அதுக்கப்புறம் அவன் எங்கே தங்கியிருந்தானோ அங்கே வெக்கேட் பண்ணிட்டு எல்லாம் அவனோட ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்கேயே வந்து உங்களோட செட்டில் ஆயிடுறான். ஸோ 2 பேரும் ஒன்றா தான் இருக்கீங்க, ஆனாலும் சேஃபாக அப்படி தான் இருக்கீங்க. பிகாஸ் வந்து ஜியோப் சொன்னது தான் காரணம். இப்போதைக்கு குழந்தை வேணாங்கிறதுல அவன் ஸ்ட்ரிக்டாக இருக்கான். உங்களுக்கும் தனியாகவே இருக்கனால குழந்தைங்க ஆசையாக இருக்குது. இருந்தாலும் ஜேஹோப்காக அதையே நீங்கள் அடக்கிக்கிறீங்க. ஸோ இப்படியே போயிட்டுருக்க ஜேஹோப் அவனோட மிஷன்லேயும் வந்துட்டு கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக அவனோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கிறான். அதில் எப்படின்னா அந்த கம்பெனிலேருந்து நிறைய பெண்களை வந்து அப்யூஸ் பண்ண தனியாக வந்து யூஸ் பண்ணுறதாக அவனுக்கு செய்தி கிடைக்கிது. ஸோ அங்கே இருக்க சில நல்லவங்க இருப்பாங்களா, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட கான்டாக்ட் வச்சு அப்படி தெரிஞ்சுக்கிட்ட விஷயந்தான். ஸோ அவங்கள்ட்ட இந்த வேலையை பார்த்துட்டுருக்கா அப்படின்னு அவன் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சதில் அங்கே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் அப்புறம் இன்னொரு மெயின் ஆர்டிஸ்ட் லேடியும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அங்கே வர சின்ன பொண்ணுங்க, புதுசாக ஆக்ட் பண்ண வர ஆசையில் வரவங்க, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் டார்கெட் பண்ணி இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குது. ஸோ அவங்கக்கிட்ட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறான். அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டோட ஜேப் வந்துட்டு எனக்கு ஸ்டைலாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்ப்பா, அது மாதிரி எனக்குன்னு சில ஐடியாஸ் இருக்குது. சார் நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுறவர் தானே, இங்கே வந்து எதுக்கு ஏன் தொழிலை கெடுக்குறீங்க அப்படின்னு நான் கேட்க. அச்சச்சா அதெல்லாம் இல்லைப்பா, எனக்கு சும்மா இங்கே இந்த பொண்ணுங்களெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு, கலராக வராங்க, உன்ன மாதிரி இருந்தால் நானும் தொட்டு பார்த்துக்கலாம், ஆனால் முடியாதே அதான். சார் உங்களுக்கு இப்போ தானே கல்யாணம் வேறு ஆச்சு. அட ஏப்பா என்ன பண்ணுறது, இங்கே இந்த மாதிரி சுதந்திரமாக நடமாடுறதுக்கு அந்த பொண்ணை வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் ஒரு பொண்ணோட நம்ம ஆசை அடங்கிடுமா, அதானே சார். நீங்கள் நான் என்ன மாதிரியா? அப்படி இல்லை, பட் எனக்கும் முன்னேறணுன்னு ஆசையெல்லாம் இருக்குது. நீ சாதாரண ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், ஆனால் உன்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, நானும் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்.
சார் என்ன ஏன் அடிமடியில் கையை வைக்க பார்க்குறீங்க? ஐயோ அதெல்லாம் இல்லைப்பா, ஜஸ்ட்டு உன் கூட இருந்தால் போதும் எனக்கு. அப்படிங்களா அப்படின்ட்டு அவனும் ஜெயோப்பா முழுசாக நம்புறான். ஏன்னா ஜெயோப்பா அப்பப்போ அவனை கூட்டிகிட்டு போய் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்காது. இந்த மாதிரி 2 பேரும் அப்பப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கா. இப்போ ட்ரிங்க்ஸ் ஒவ்வொரு நேரம் பண்ணிவிட்டு ஜெயோப் வர உங்களுக்கு கோவம் வருதோ சமைச்சு வச்சுட்டு ஜெயோப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவரும் ட்ரிங்க்ஸில் தள்ளாடிட்டு வர உங்களுக்கு செம்ம ஆத்திரம். ஏதாவது அறிவு இருக்கா? பொண்டாட்டி ஒருத்தி தனியாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாளே வீட்டில்னு நினப்பு இருக்கா? மணி என்ன இந்த நேரத்தில் இப்படி போதையா வரீங்க அப்படின்ட்டு நீங்கள் அவரை அப்படியே பிடிச்சி வச்சு காய்ச்சி முடிச்சுக்கத. ஹேய் சும்மா நையுங்கதடி, அதெல்லாம் அப்படி ஒன்றும் நான் தலைக்கேற போதையில் வரல. தள்ளு, எனக்கு எல்லாம் சுயநலவில் தான் இருக்கேன். நான் போய் ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். உன்னை யார் எனக்காக வெயிட் பண்ண சொன்னான் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க? இங்கே பாரு, நீ சமைச்சு சாப்பிட்டு நீ பாட்டுக்கு இரு, எனக்கு தெரியும். இங்கே பாரு, பொண்டாட்டிங்கிறதுக்காக ஓவர அட்வான்டேஜ் எடுத்துக்காத. நான் எதுக்கு வந்திருக்கேன், என் மிஷன் என்ன எல்லாம் தெரிஞ்சும் நையின்ட்டு இருக்காத அப்படின்னு காய்ச்சி முச்சுன்னு கத்தி விட்டுறாரு. ஒரு மாதிரி ஆயிடுது. ஆசையாக அவருக்கு பிடிச்சதெல்லாம் கேட்டு சமைச்சு வச்சுருப்பீங்க. ஸோ அவர் இப்படி பண்ணால் ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அவரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரா. நீங்கள் அப்படியே அழுது சாப்பிடாம அந்த டேபிள்லேயே அப்படியே படுத்துட்டு இருக்க பார்க்க அவருக்கும் சங்கட்டமாக போயிடுது. ஜோ இவ வேற படுத்துறா அப்படின்ட்டு அப்படியே கீழே வந்தவர். ஐய் பிஜுமா அப்படின்னு எழுப்புறாரு. இப்போ அப்படியே நிமிந்து அப்படியே கண்ணில் டிவிஸோட பார்க்க, எதுக்குடி அழுது படிக்கிற, சாரி அப்படின்ட்டு உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சி விட அப்படின்னு நீங்கள் தேம்பிட்டு இருக்கீங்க. அலாதடி எனக்காக சமைச்சியா அப்படிங்கிறீங்க. அப்படியே மூஞ்சு சுழிச்சிக்க. சரி டென்ஷன் ஆகாத அப்படின்னு உங்களை மடியில் தூக்கி வச்சுட்டு அவர் அப்போ ஃபுட்டெல்லாம் எடுத்து போட்டு உங்களுக்கு அப்படியே கூட்ட வர. ஒன்றும் தேவையில்லை, அப்போ எனக்கு வேணாம் அப்படின்ட்டு அவரோ உங்களை நகர்த்தி விட்டு எங்கே போக. எங்கே போகிறீங்க, நீ தான் சாப்பிட மாட்டேங்கிற, அப்புறம் எனக்கு மட்டும் எதுக்கு, ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிறாரு. சாரி சாப்பிடுங்க அப்படிங்கிறீங்க. அப்போ அவரும் உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அவரும் சாப்பிட்றாரு. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க அழுகையோட. இங்கே பாரு, உன்ட்ட நான் எத்தனை வாட்டி சொல்கிறது, இது என்னோட மிஷன், தயவு செய்து இதை கேட்காத. சரி ஆனால் ஓவராக பண்ணாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. புரியுது, சாரிடா பட்டும் இல்லை. அப்புறம் இனிமேல் இந்த மாதிரி எனக்காக நீ வெயிட் பண்ண வேணாம். நான் லேட்டாக வந்தால் சாப்பாடு இருந்தால் எடுத்து வை, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். நீ நிம்மதியாக படுத்து தூங்கு, என்னை எதிர்பார்க்காத, புரிஞ்சதா? அப்படின்னு ஒரு எவ்வளோ அமைதியாக சொல்ல முடியுமோ அவ்வளோ அமைதியாக சொல்கிறாரு. அப்போதைக்கு உங்களுக்கு சரி அப்படின்னு தோணினாலும் எத்தனை நாளைக்கு புருஷன் இல்லாமல் இவ்வளோ நாள் தனியாக இருந்துட்டீங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புருஷனை எதிர்பார்க்குறது ஒரு தப்பு இல்லையே. ஒரு பொண்ணாக ஒரு ஒய்ஃபாக நீங்கள் அதை எதிர்பார்க்க தான் செய்வீங்க. அது மட்டும் இல்லை, இப்போ அவர் இந்த ஆர்டிஸ்ட்டுங்களோட கொஞ்சம் நெருங்கி பழகுறாரு. கேர்ள்ஸோடலாம் போகும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன இந்த மனுஷன் வர ரொம்ப பண்ணுறாரு அப்படின்ட்டு இருக்குது. அவர்கிட்ட கேட்டாலும் ஒரே மிஷன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடாரு. என்னதான் மிஷன் அப்படின்னாலும் பொம்பளைங்களோட நெருங்கி பழகும்போது ஒரு மாதிரி வலிக்க தானே செய்யும். போலீஸாகவே கொஞ்ச நாள் ட்ரைனிங் எடுத்திருந்தாலும் இந்த அளவுக்குலாம் எடுக்கலைல்ல. ஸோ வந்துட்டு உங்களுக்கு அதை பற்றி அவ்வளோவா தெரியல. அதனாலேயே கோவம் வருது. ஒவ்வொரு நேரம் டென்ஷன் ஆகிட்டு அப்படியே ஜெயோ பொண்ணாடி அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எல்லார் முன்னாடியுமே வந்து நின்று, ஹலோ உங்கள் வேலை இது கிடையாது, ஸ்கிரிப்ட் தானே எழுத வந்தீங்க, அதை வந்து ரூமில் உட்காந்து பண்ணுங்கள் அப்படின்னு அவனை வெயில பார்க்க விடாமல் நீங்கள் இழுத்துட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சு அப்படியே எழுதுங்க அப்படின்னு சொல்ல அவரும், ஹே இதை பண்ணவாடி நான் வந்தேன், ஏன்டி எல்லாம் தெரிஞ்சு பண்ணுற, நீங்கள் மட்டும் இப்போ எதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி இழிச்சு பேசிகிட்டு இருக்கீங்க? வர நீங்கள் சரியில்லை. உங்கள் வேலை ஸ்கிரிப்ட் எழுதுறது சரி, அதை விட்டு ஏதோ செட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு விட்டால் நீங்கள் என்னன்னா எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்களுக்கு ஊக்கு போடுறதும் பின்னாடி ஜாக்கெட்டுக்கு தொக்கிறதுன்ட்டு அவங்க பின்னாடி அலைஞ்சிட்ருக்கீங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணுற வேலையெல்லாம் நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க? நீங்கள் என்ன அவங்களுக்கு டச்சப்பா அப்படின்ட்டு உங்களுக்கு கோவம் வருது. ஒரு ஒய்ஃபாக நீங்கள் கத்த, ஏய் வாய மூடு, உன் இஷ்டத்துக்கு பேசாத, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். இங்கே பாரு, என்னை தேவையில்லாமல் சீண்டி பார்க்காத, இதுக்கு தான் இது அளவுக்கு தான் கல்யாணம் மயிறு மண்ணாங்கட்டிலாம் வேணாண்ட கேட்டு தொலைஞ்சாளா அப்படின்ட்டு செம்ம கடுப்பாக்குது. அவரும் காய்ச்சி மூச்சு கற்று அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன அப்படின்னு பார்க்க, ஐயோ அப்படின்ட்டு சரி சாரி, என்னை டென்ஷன் பண்ணாதடி, எதையாவது கத்தி விட்டுடுறேன், புரிஞ்சுக்கொடி, நான் அவங்களோடலாம் நெருங்கி பழகினாதான். ஆமாம் இதை ஒன்று சொல்லுங்கள் என் கையில் தட்ட, சரி சாரி அப்படின்ட்டு திரும்பி உங்களை ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் அமைதியாகிறீங்க. ஸோ மடியிலலாம் தூக்கி வச்சு, சாரிடி பட்டும்ல, சொன்னால் கேளுடி, சொல்லணும்ல, உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டி, எனக்கு சில விஷயம் இருக்குடி, கடமை இருக்குல்ல அப்படி இப்படின்னு சொல்ல. ஆமாம் லவ் பண்ணுறதுலாம் கடமை. ஏய் சும்மா உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், அவங்கக்கிட்ட பழகிறதுலாம் அது கிடையாது. இப்போ பார்க்குறவ கூடலாம் போகிறதுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அப்படி சொல்லலாம். இங்கே பாரு, இந்த கருமத்துக்கு தான் நான் வேணாண்டேன், நீ தானே சுற்றி வந்த, இப்போ கஷ்டப்படுற. பாரு இது ஒரு மிஷன், தயவு செய்து கொஞ்ச நாளைக்கு நான் புருஷங்கிறத மறந்துடு,
அப்போ தான் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு அவரும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. பட் நீங்களும் அந்த நிமிஷம் இன்னும் மண்டையாட்டினாலும் அடுத்த நிமிஷம் மறுபடியும் என்ன இருந்தாலும் பொசசிவ்னு ஒன்று இருக்குல்ல, புருஷன் இன்னும் தேடி பேசினா யாரால தான் தாங்கிக்க முடியும். ஸோ அப்பப்போ சண்டை போடுறீங்க. இப்படியே தான் வந்துட்டு ஒரு நாள் அவர் சமைச்சு உங்களுக்கு ஊட்டி கன்வின்ஸ் பண்ணுறது, இப்படி தான் நல்லபடியாக போயிட்டுருக்குது. அப்பப்போ சண்டை வந்தாலும் பெருசாக போகிறதில்ல, சின்னதாக இருக்கும்போதே எப்படியோ உங்களை ஜெயப் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணிடுவார். இப்படியே வந்துட்டு ஒன் டே உங்களோட பர்த்டே, ஸோ ரொம்ப ஹாப்பியாக அவர் விஷ் பண்ணுவார் அப்படின்லாம் எதிர்பார்க்க அவருக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. அவருக்கும் வந்துட்டு இப்போ அதை மிஷனில் இருக்கார். ஸோ நிறைய விஷயம் கண்டுபிடிக்கணும், அதனால் அதில் இருக்கார். எப்படா அவனுங்களை நெருங்குறது, அதுக்கு அந்த பொண்ணுங்களை வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணுறானுங்க. ஸோ அங்கே வர சில பல ஆர்டிஸ்ட்லாம் இப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க நைட்டில், அதெல்லாம் தெரியுது அவருக்கு. ஸோ அவரும் அந்த மேக்கப் ஆர்டிஸ்டோடையே சுற்றிக்கிட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. பொண்ணுங்களை கூட்டிகிட்டு அதெல்லாம் அவருக்கே கடுப்பாகுது. மாமாவில் பார்க்குற மாதிரி இருக்குது இந்த கன்றாவிக்கா இங்கே வந்தேன் அப்படின்னு. ஆனால் வேறு வழியில் அதில் அவர் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, நிறைய பேர் இஷ்டப்பட்டு போகிறாங்க பிகாஸ் பணத்துக்காக. ஸோ பணத்துக்காக அவங்களே போகும்போது நம்ம அதை நினைக்கணும். பணத்து மேலே ஆசை இல்லாத பொண்ணுங்க போனால் மட்டும் அந்த பொண்ணுங்க ஏதோ கஷ்டத்தினால போடுதுங்கன்னு அர்த்தம். அதுங்களுக்கு மட்டும் முடிஞ்சால் சேவ் பண்ணலான்னு அந்த விஷயத்தையும் கரெக்டாக தான் இருக்கிறாரு. ஸோ பிடிக்காமல் சில பிள்ளைங்கள அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்தி கூட்டிகிட்டு போனால் கரெக்டாக அந்த பொண்ணுங்களை அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியாமல் அங்கேருந்து இறக்கி விட்டு இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லி அவரை காப்பாற்றி விடுறது, இந்த வேலையும் கூட இடையில பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இப்படி ஒன் டைம் வந்துட்டு ஒரு பொண்ணை இறக்கி விடும்போது கரெக்டாக அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்துறான். ஐயோ மாட்டணும் அப்படின்ட்டு அவள் ஓடுறான் அப்படின்ட்டு அவரே கத்த. அவனும் நீ தானே திறந்து விட்டா கதவை, இல்லை நான் அந்த பொண்ணு ஏதோ உள்ளே பூந்துடுச்சுன்னு சொல்லி கத்துனுச்சு, அதான் கதவை திறந்தேன், ஆனால் இப்படி ஓடுன்னு நினைக்கல அப்படின்ட்டு சமாளிக்க அவனால் நம்ப முடியல. ஆனாலும் அந்த பொண்ணு ஓடிடுச்சுன்னு செம்ம கடுப்பாயிரான். இப்போ எப்படி இந்த டயத்துக்கு கரெக்டாக கொண்டு போய் நம்ம ஒப்படைக்கலனா அந்த பொண்ணு வேற கத்துமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் வேணா அவங்கக்கிட்ட பேசி பார்க்கணுமா? எது நீயா? நான் பேசுகிறேன் கண்டிப்பாக அந்த அம்மா ஒத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அந்த ஆர்டிஸ்ட் ஒரு பொம்பளை இருப்பாள்ல கிட்ட தான் கூட்டிகிட்டு போகிறான் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட். அவனும் போனதும் ஜெயோப்போ அப்படியே அந்த பொம்பளைக்கோ ஜெயோப் மேலே ஒரு கண்ணு தான் செம்மையாக இருக்கார்ல. ஸோ அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு கிட்ட வந்து, என்ன நீ வந்திருக்க? அது மேடம் நமக்கும் சம்பாதிக்கணும்னு ஆசையெல்லாம் இருக்காதா? அதெல்லாம் சரி, பொண்ணுங்க எங்கே மேன் அப்படின்னு கேட்குது. அது சாரி மேடம், அந்த பொண்ணுங்களாம் இன்றைக்கி கூட்டிகிட்டு வர முடியல, ஒரு பொண்ணு எஸ்கேப் ஆயிடுச்சு, மற்ற பொண்ணுங்க இருக்காங்க ஓகேங்களா அப்படின்னு கேட்க, ஒரு பொண்ணு தானே சரி போனால் போகுது உனக்காக விடுறேன் அப்படின்னு நான் ஒரு மாதிரி மேலே ஜட்ஜ் பண்ணேன். ஜெயோப்க்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆத்தி இந்த பொம்பளை என்ன இப்படி இருக்கா அப்படின்ட்டு அவகிட்ட கொஞ்சம் நல்லா பேசுகிற மாதிரி வலிஞ்சு பேசுகிற மாதிரிலாம் பேசி ஒரு வேளை அந்த பொண்ணுங்களாம் விட்டு சரி மேடம் அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வந்தவனும் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டையும் சமாளிக்கணும்ல, அப்படியோ மேடமை சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல அவன் ஒரு மாதிரி தான் பார்க்குறான். சரி வா மச்சான் போய் தண்ணி அடிக்கலாம் நான் வாங்கி தரேன் அப்படின்னு வச்சப்போ அவனை கூட்டிகிட்டு போய், ஏன்னா அதனால் மட்டும்தான் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனால ட்ரக்ஸும் எடுத்துக்குவான். ஸோ அவன் கூட சேர்ந்து அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவனுக்கு ட்ரக்ஸை கொடுத்து அவன் வாயிலேருந்து என்னெல்லாம் உண்மை வருது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஸோ இப்படி எடுக்கும்போது அவனும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு நீட்ட. இவருக்கு இப்போ அவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சுல, அதனால் சமாளிக்கணும் வேறு வழி இல்லாமல் இது போட்டால் செம்மையாக இருக்கும் சொர்க்கத்தில் இருக்க மாதிரி. இருந்தாலும் என் பொண்டாட்டி வீட்டில் இருப்பாளே, பொண்டாட்டிங்களுக்கு என்ன வேலை கத்திட்டே தான் இருப்பாளுங்க, காதில் வாங்கி கூட காசை காமிச்சா அமைதியாக இருவாளுங்க. உன் பொண்டாட்டி மாதிரி நினச்சிடா என் பொண்டாட்டி அப்படின்னு ஜெயப் மனசுக்கு நினச்சாலும் அவன்கிட்ட இப்போதைக்கு வேறு தன்னை வந்துட்டு நிரூபிக்க வேறு வழி இல்லை. ஸோ அவனோட வந்து கொஞ்சமாக தான், ரொம்ப எடுத்துக்கல, பிகாஸ் அவனுக்கு தெரியாமல் பாதி கீழே விட்டுட்டு கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறாரு. அதுவே அவருக்கு கும்முன்னு இருக்குது, அவருக்கும் ஏதோ மிதக்கிற மாதிரி இருக்குது. வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? அவனோட சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு அப்படியே அந்த ட்ரக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராரு. இங்கே நீங்களோ நைட்டாச்சும் வந்து ஏதாவது விஷ் பண்ணுறாரா பார்க்கலாம் அப்படின்னு நான் ரொம்ப ஆசையாக சாரிலாம் கட்டி தலை நிறைய பூலாம் வச்சு அவருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கடைசியில் அவரும் அப்படியே தள்ளாடி வர அவங்களுக்கு அவ்வளோதான் ஏதோ உள்ளுக்குள்ளே உடஞ்ச மாதிரி இருக்குது. என்ன இந்த மனுஷன் முழுசாக குடிக்காரனாக மாறிட்டாரா, இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு தடமாரி விழ பண்ண வரப்பே பிடிக்க பொண்டாட்டி அப்படின்னு பார்க்குறாரு. என்ன கன்றாவி குடிச்சிங்க, இந்த நாத்தம் நாறுது அப்படின்னு. ஏன் இப்படி இருக்கீங்க, எனக்கு என்ன நாள்னு கூட உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லையா? என்ன நாள் அப்படின்னு யோசிச்சுட்டே வராரு. அவருக்கு எதுவுமே தெரியல. அவருக்கு எப்படி தரும், நீங்களும் அப்படியே அலறீங்க. எனக்கு என் பர்த்டே காலையிலேருந்து அவர் விஷ் கூட பண்ணல. பொண்டாட்டி சாரிடி, உனக்கு பர்த்டே ஞாபகம் இருந்துச்சு, உனக்கு தான் கிஃப்ட் வாங்க போயிருந்தேன் லேட், கிஃப்ட்டு வாங்க போய் தண்ணி அடிச்சுட்டு வருவீங்களா அப்படின்ட்டு நீங்கள் ஆளுங்க அல்லாதடி பொண்டாட்டி புஜ்ஜு குட்டியில் இங்கே பார் உனக்காக தான் அப்படின்னு உண்மையிலே உங்களுக்கு ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு தான் வந்திருக்காரு. அது முன்னாடியே வாங்கி வச்சுருந்துருப்பாரு. ஸோ அதான் நேரமாக வரலான்னு நினச்சா அதுக்குள்ளே அந்த ஆள் பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போகிறத பார்த்துட்டு அந்த பொண்ணை காப்பாற்றணுமின்னு போயிருப்பார். ஸோ லேட்டாக இருக்கும். ஸோ அப்புறம் நெக்லஸ் எடுத்து இதை பாரு இது நல்லா இருக்கா அப்படின்னு கிட்ட காட்டுறாரு. இதெல்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை, நீ கூட இருந்தால் அதுவே போதும், நீ கூடவே இருக்க மாட்டேங்கிற நீங்கள் புலம்ப. ஐயோ புஜ்ஜுமால லாதடி
நான் தான் இருக்கேனே. நான் கூட தானே இருக்கேன். புஜ்ஜில் லாதடி. என் பொலாட்டி விட்டு நான் இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன். ஓகே, இது உன் கழுத்துக்கு இவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, நானே போட்டு வரேன் அப்படின்ட்டு அவரும் அதை போட்டு விட அப்படியே ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கழுத்தில் அப்படியே முடிய நகர்த்தி விட உங்களுக்கு கூசுது, நீங்கள் நெளிகிறீங்க. அவருக்கும் அவ்வளோதான் உடம்புல உஷ்ணம் அதிகமாகுது. ஸோ அப்படியே உங்கள் முன்னாடி அப்படியே உங்கள் பின்னாடி முதுகு அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு. நீங்களோ நியர் அடங்குறீங்க. நீங்கள் சேஃப்டி இல்லைங்கிறதுக்காக தான் நீங்கள் எவ்வளவோ தள்ளி போக பார்க்க அவரும் விட மாட்டேங்கிறாரு. அப்பப்போ ஒன்றா வந்துருப்பீங்க. அப்போல்லாம் வந்துட்டு அவர் தான் வந்துட்டு சேஃப்டி யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் வந்துட்டு சில சமயம் மறந்துட்டாலும் நீங்கள் வந்து டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. இப்படியே போயிட்டுருக்க. ஸோ இன்றைக்கி எதையுமே ஞாபகம் இல்லை. ஸோ நீங்களும் அதை சுத்தமாக மறந்துடுறீங்க. நீங்கள் எவ்வளவோ வந்து அவாய்ட் பண்ண அவர் தான் விடலை. ஸோ அப்படியே உங்களை தூக்கிட்டு அப்படியே உங்களை இப்பெல்லாம் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரூமுக்கு தூக்கிட்டு போகிறாரு. நீங்களும் எவ்வளோ தான் தடுக்க முடியும், உங்களுக்கு அவரை பிடிக்கும்ல. ஸோ நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க. அப்படியே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பறக்குது. அவர் போட்டுவிட்ட நெக்லஸ் அவரே பிச்சு எரிஞ்சிட்டு அப்படியே உங்கள் கழுத்தில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் சீனியர் சீனியர் அப்படிங்க. அவருக்கும் இருக்க வெறி அதிகமான மாதிரி கிட்ட கொஞ்சம் ஹார்ஸாகவே நடந்துக்கிறாரு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுக்கே. ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்கு நடந்துக்க மாட்டார். இப்போ என்னமோ ரொம்ப நீங்களும் ஒரு சீனியர் கண்ட்ரோல் அப்படின்னு அவரை ஷோல்டர் அமுத்த அவரால் முடியல. காண்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப்டி, சாரி ப்ளீஸ் அப்படின்ட்டு அவரும் கொஞ்சம் ஹார்ஷாக தான் நடந்துக்கிறாரு. ஸோ அங்கங்கே பைட் பண்ண அப்படின்ட்டு நீங்களும் அவரையும் பிடிச்சி பைட் பண்ணி வைக்கிறீங்க. உங்களால் முடியல, அவ்வளோதான் நீங்கள் தாங்குவீங்க. ஸோ இப்போ அவரை கீழே போட்டு அப்படியே நீங்கள் மேலே வந்து நீங்கள் அப்படியே பண்ண வா செம்மையாக இருக்குடி ஆசம் அப்படின்ட்டு அவரும் பிரஸ்ட் அப்படியே ப்ரெஸ் பண்ண சீனியர் அப்படின்ட்டு நீங்கள் அவர் மேலே விளையாடுறீங்க. ஸோ அப்படியே ஒருத்தர் பீட் பண்ணி அப்படியே அந்த நைட்டெல்லாம் செம்மையாக மேக் அவுட் பண்ணி அப்படியே வந்துட்டு அந்த நைட்டே ஸ்கிப் ஆகுது. ஸோ உங்களோட லவ் மேக்கிங் அப்படியே ஹாப்பியாக முடியுது. அப்படியே நைட்டெல்லாம் தூங்கி அப்படியே மார்னிங் முழிச்சு பார்க்குறீங்க. அப்படியே ஜேப் கைக்குள்ளே நீங்கள் படுத்துட்டுருக்க. நீங்கள் அப்படியே அவரை எக்கி அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு அவர் இன்னும் மயக்கத்திலே தான் இருக்கார். ஸோ தூக்கத்தில் இருக்க நீங்கள் எழுந்து போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து துவைக்கப்பட்டு ஸோ அந்த நீட்டாக இருந்த ரூமே. பட் ஜேப்க்கு இது எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. அப்படியே தூக்கத்திலேருந்து எழுந்தவன் அப்படியே பார்க்குறான். எப்படியும் வந்துட்டு அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்துட்டு அவன் சேஃப்டி யூஸ் பண்ணாட்டி நீங்கள் ஏதாவது பண்ணிக்குவீங்க அப்படிங்கிறனால பெருசாக ஒன்றும் கண்டுக்கலாம். அவன் விட்டுறான். குளிச்சுட்டு வந்து ஹே நைட்டு ஒன்று எதுவும் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்குறாரு. தலையில் கை வச்சுட்டேன். நீங்களும் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு ஆமாம் போட்டு மனுஷன் என்ன பாடுபடுத்திட்டு பேச்சப்பாரு அப்படின்ட்டு லெமன் பிட்டியை நீட்டுறீங்க. இதை குடிங்க, எப்போயாச்சும் இறங்குதா பார்க்கலாம் அப்படின்னு அவரும் சாரிடி அவனோட போனேன்னா இந்த பரதேசி என்னத்தையோ கொடுத்துட்டான் அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாரி அவன்கிட்ட சுத்தாதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க. அவன் பார்வையே சரியில்லை. சரியான பொம்பளை பொறுக்கி. அவனை ஏன் இன்னும் இங்கே வச்சிட்ருக்காங்கன்னு எனக்கே தெரியல. நானும் எத்தனையோ டைம் எம்டி கிட்டே சொல்லிட்டேன். அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. நீங்கள் என்னடானா அவன் கூட சுற்றிட்டுருக்கீங்க. அதுவும் அவன் கூட இன்னொரு பொம்பளை ஒத்திருப்பாளே அந்த பெரிய ஆர்டிஸ்ட், அவள் சரியான ஐட்டம் அப்படி இப்படின்னு நீங்கள் அவங்கள பற்றி களி ஊற்ற எல்லாம் தெரிஞ்சு பிரேண்டி வச்சிட்ருக்கீங்க. நான் என்ன பண்ண முடியும்? நான் ஜஸ்ட் அங்கே ஒர்க் தானே பண்ணுறேன். எம்டி தான் எல்லாம் முடிவு எடுக்கணும். நான் நிறைய டைம் அவர் வரும்போதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஓ இவனை பார்த்துருக்கியா? எப்போ வருவான் அடுத்து தெரியல. ஆனால் மேபி அடுத்த மாதத்தில் வர வாய்ப்பு இருக்குது. நீ வேணா சொல்லி வர வையன். நான் என்ன சொல்கிறது? இல்லை இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் புதுசாக வந்திருக்காங்கள்ல அதெல்லாம் சொன்னேன் வருவான்ல. ஓ அப்படி சொல்கிறீங்களா? வாய்ப்பு இருக்குது. நான் பேசி பார்க்குறேன். ஓ அப்போ அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் நடந்துட்டுருக்கு. தான் ரெண்டு பேர்த்தையும் தூக்காமல் இருக்கான். அப்போ இந்த பொண்ணுங்களை சொத்தை பண்ணுறது அவனுக்கா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ ஜோப்க்கு. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நோண்ட ஆரம்பிக்கிறான். இது எதுவும் தெரியாத நீங்களும் வந்துட்டு யதார்த்தமாக தான் இருக்கீங்க. நீங்கள் சொன்னாலும் வந்து பெருசாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக நீங்கள் அவனை பார்க்குறீங்க. தப்பான பார்வையாக உங்களுக்கு தெரியல. அதனால் ஏன்னா அவன் உங்ககிட்ட தப்பாக நடந்திருக்க ட்ரை பண்ணியிருக்க மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களை வளர்த்தவர் அவனுக்கு வந்துட்டு சித்தப்பா. அதனால் வந்துட்டு சித்தப்பா பொண்ணு தங்கச்சி அந்த கணக்கில் வந்துட்டு அவன் தங்கச்சி மாதிரி அப்படின்ட்டு. ஆனால் அவங்க மேலேயும் அவனுக்கு ஒரு கண் இருந்திருக்கும். இருந்தாலும் சித்தப்பா பொண்ணு அப்படிங்கிறதுனால விட்டு வச்சுருக்கான். பட் பண்ணுறதுலாம் பார்க்க அவங்களுக்கு வியர்டாக சில சமயம் கடுப்பாகுது. ஏன்னா வந்துட்டு அவங்க கூடயே சுற்றுறாரு. அங்கே அரசர் பொருசெலாம் அந்த பேச்சு வேறு வருது. ஆனால் வந்துட்டு யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அந்தால எல்லோரும் திட்டிகிட்டு இருந்தோம். அவனே வந்து பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போய் இது பண்ணுறான்னு. எப்போ பார்த்தியா புதுசாக வந்தவர் இதான் பண்ணுறாரு. இந்த மேடம்க்கு தெரியாமையாக இருக்கும் புருஷன் பண்ணுறது. உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்களா? மேடம் சார் ஏதோ தப்பாக இருக்கார் மேடம். அவன் கூட சுற்றிட்டு இருக்காரு. பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போகிறது நானே நிறைய டைம் பார்த்துருக்கேன். அப்படிலாம் வந்து சொல்லும் போது எப்படி இருக்கும்? உங்களுக்கு அழுகையாக வருது. ஸோ ஜேவப்போ கூப்பிட்டு பிடிச்சி வச்சு நீங்கள் அவ்வளோ கேள்வி கேட்க ஜேவப்போ ஒரே விஷயமா இங்கே பாரு இப்போ உனக்கு சொன்னால் புரியாது. அதை நான் உனக்கு அப்புறமா தெளிவாக சொல்கிறேன். கொஞ்சம் பேசாமல் இரு. என்ன கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண விடு. ஆமாம் நல்லா பண்ணி கிழிச்சிங்க. பொம்பளை பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் ஒரு இன்வெஸ்டிகேஷனா? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எனக்கு பிடிக்கவே இல்லை.
பணம் வந்துட்டா யார் வேணால் அதை பண்ணா. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். அதுக்குன்னு இப்படியாங்க அப்படின்ட்டு நீங்கள் சில சமயம் புரிஞ்சுக்கிட்டு பேசினாலும் சில சமயம் கடுப்பில் கத்துறீங்க. அவனுக்கு அது புரியுது. ஸோ வந்துட்டு ஏதோ மூட் ஸ்விங் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஸோ இப்படியே போக ஒரு 3 மந்த்தில் சடனாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகுறத நீங்களே எதிர்பார்க்காதது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. குழந்த இப்போ வேணான்னு சொன்னார். ஆனால் நான் இதை வேணும்னு பண்ணலையே. அன்றைக்கி இருந்த டென்ஷனில் நான் அதை ஞாபகம் உங்களுக்கு ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு நடந்த பிரச்சனை மறந்துருப்பீங்க. ஏன்னா மறுநாள் வந்துட்டு நீங்கள் ஜேப் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அவன் திரும்ப ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அதனால் அந்த விஷயத்தையும் நீங்கள் மறந்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி அவன்கிட்ட பேசல. அதுக்கப்புறம் அவன் வரதும் இல்லை. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட்டு என்ன சொல்கிறது தெரியல. அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. எப்படி எடுத்துக்குவானோ திட்டுவானோ அப்படின்னு. சரி சொல்லலாம், நம்ம குழந்தை தானே அப்படின்ற ஒரு தைரியத்தில் ஜேப் நைட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க. ஸோ ஜேப் அப்பயும் குடிச்சிட்டு தான் வரான். செம்ம கடுப்பாகுது. வர ரொம்ப தண்ணி அடிக்கிறாரு அப்படின்ட்டு அவனை வந்துட்டு அந்த ரூமில் விட்டு நீங்கள் வேறு ரூமில் போய் படுத்துக்கங்க. ஜேப்போ கதவை தட்டினாலும் இங்கே திறக்கவே இல்லை. அவனும் அப்படியே அந்த ரூம் வாசலே படுத்துங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் கதவை தந்தா ஜேப்போ அப்படியே ரூம் வாசலே படுத்து தூங்கிட்டு இருக்கோங்க. உங்களுக்கு பார்க்க பாவமாக இருக்குது. ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு எழுப்பி விட, ஏய் நடி, நைட்டு தூக்கத்தில் உன்னை தேடி இருப்பேன் போல். நீ நடி, என்னைக்கு இல்லாத இன்றைக்கி போய் பக்கத்து ரூமில் படுத்துட்டேன் அப்படின்னு கேட்க, அது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறீங்க. என்ன அப்படின்ட்டு உங்களை அப்படியே தூக்கி மடியில் வச்சுட்டு சொல்லு அப்படின்னு உங்கள் விரல ஓனா அப்படின்னு காலையிலே ஒரு கிஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு கையெழுக்க, என்னாச்சடி பொன்னாட்டி இப்போ நீங்கள் ஏன் வருவேன் இப்போ என்ன அப்படின்னு மூஞ்சி திருப்பி, என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்கா, உடம்பு சொல்லியா அப்படின்னு தொட்டு பார்க்குறாரு. இந்த அக்கறையெல்லாம் வேறு இருக்கா அப்படின்னு கையை தட்டி விட, சரிடி சொல்லு என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்களோ அது வந்து அப்படின்னு அவர் கையை பிடிச்சி டக்குன்னு உங்கள் வயிற்றில் வைக்க, அவ்வளோதான் மனுஷனுக்கு கரண்ட்டு ஷாக் அடித்த மாதிரி உங்களை தள்ளிவிட்டு எழுந்து, ஏய் என்ன அப்படின்னு பார்க்குறாரு. அது நான் ப்ரெக்னென்ட், நம்ம அம்மா அப்பா ஆக போகிறோம் சந்தோஷமாக சொல்லிவிட்டு அவரை ஹக் பண்ண வர அவரை அப்படியே கை வச்சு உங்களை தடுத்து கண்ணத்தில் புளியன்னு வராரு. அப்படியே கண்ணில் டியோஸோட, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்க்குறீங்க. ஏய் உன்ட்ட எத்தனை வாடி சொன்னேன் இப்போ இந்த நிலமையில குழந்தை வேணான்னு, ஏண்டி ஏன் அப்படின்ட்டு அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. அவருக்கோ அப்பா அம்மாட்ட சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி. ஸோ இப்போ குழந்தைங்கும் போது ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சிருக்கணும். சார் இப்போ அதான் யோசிக்கிறாரு. ஸோ அவருக்கு அந்த கோவம். உங்களுக்கும் அவ்வளோதான் கல்லாட்டியா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, எனக்கு நீ யாரும் கிடையாது, நான் தனியாக இருக்கேன், அப்போ எனக்கு குழந்தை, அப்போ எல்லாம் ஓ இஷ்டம். என்னை ஏமாத்திருக்கல டி, உன்னை போய் நான் கல்யாணம் பண்ண காய்ச்சி முச்சுன்னு கொஞ்சம் கத்தி விட்டுறாரு. ஸோ அவருக்கு அவரை டென்ஷன். உங்களுக்கோ அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் அப்படியே அவ்வளோதான் உடஞ்சி போயிருங்க. இதுக்கப்புறம் நான் கிட்டே வரமாட்டேன்டி, என்கிட்ட நீ வராத, என் நம்பிக்கை உடைச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு அவரும் வந்துட்டு அந்த ரூம்குள்ளே போயிட்டு தன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து இன்னொரு ரூமுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அவர் பேசுகிறதே அவாய்ட் பண்ணுறாரு. நீங்களுமே அவரை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு அவர் திட்டினது ஞாபகம் வர பேச மாட்டேங்கிறீங்க. ஸோ 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் தனித்தனியாக சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே தான் கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. வயிறு பெருசாகுது. உங்களுக்கும் எவ்வளோ ஆசைகள் இருக்கும், யாருமே இல்லை உங்களுக்காக செய்ய வேண்டிய எதையுமே அவரும் கண்டுக்கலை. ஸோ அவர் மிஷன் அவர் வந்துட்டு அதுலேயே இருக்கிறாரு. என்ன இருந்தாலும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு சாஃப்ட் கார்னர் மட்டும் இருக்குது. மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை. கூட்டிகிட்டு போய் விடுறது கூட்டிகிட்டு வர்றது கூட அவர் கிடையாது. ஆட்டோவில் தான் போகிறீங்க வரீங்க. ஸோ அவரோ அப்படின்ட்டு ஒரு நாள் உங்களை அப்படியே ரூமில் வச்சு லாக் பண்ண ஒன்றும் புரியாமல் முழிக்கிறீங்க. இங்கே பார், இப்போ உனக்கு வயிறு வேறு பெருசாகிடுச்சு, இந்த மாதிரி நேரத்தில் நீ இப்படி அலையணுமா, நீ ஒரு வேலையும் பண்ண வேணாம், வீட்டில் இரு அப்படிங்கிறாரு. ரொம்ப தான் ஆக்கிற, ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு நீங்கள் நகரப்புக்க அப்படின்னு கையை பிடிச்சி எழுத்து, சொன்னதை கேளு, நீ வர வேணாம், நான் பார்த்துக்கிறேன், எனக்கும் இங்கே கொஞ்சம் தான் இருக்குது, நான் முடிச்சிட்டேன்னா அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்கிறாரு. இவ்வளோ நாள் பேசலாங்கிற கோபம் 9 மாதம் ஆகி வளகாப்பு கூட பண்ணலை. நீங்களும் ஆத்திரத்தில், நீங்கள் யார் எனக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு, ஒன்றும் தேவையில்லை, வந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருங்க, யாரும் உங்கள் கன்வின்ஸ் கேட்கல அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசுறதே விட்டுட்டீங்க. அந்த மாதிரி டயத்தில் தான் வந்துட்டு தேங்க் வந்து கல்யாணம் வந்திருக்கும். ஸோ அங்கே போய் அட்டன் பண்ணிட்டு இப்போ 2 பேரும் வீட்டுக்கு தான் வரீங்க. அச்சோ போ செம்மையாக மறைச்சிட்டு, ஏய் இந்த மாதிரி நேரத்தில் அங்கே வந்து நின்று உன்னை பார்த்து என்னடி நினைப்பாங்க, என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டியா அப்படின்னு கேட்க, நான் யார்கிட்டையும் சொல்லலை, ஹீராவை தவிர, அவளுக்கு மட்டும்தான், அவள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டான், நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், நீங்கள் பயப்பட வேணாம் சார் அப்படின்ட்டு உள்ளே போக போகிறீங்க. கைப்பிடிச்சி, என்னடியோ உனக்கு பிரச்சனை, அதே தான் நானும் கேட்குறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறீங்க. அவருக்கும் இப்போ எதுவும் சொல்ல முடியல. இங்கே பாரு, நீ இவ்வளோ நாள் நல்லவன் நினச்சிட்டுக்கே, அவன் ஒன்றும் ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது, ஒரு மானங்கிட்ட ஹீத்தரை, அவன் பொண்ணுங்களை வச்சு, ஆமாம் அவர் பொண்ணுங்களை வச்சு பண்ணுறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க பணத்துக்காக, நீங்களும் அதே தானே, ஓங்கி ஒரு அறை அப்படியே கண்ணத்தில் கை வச்சுட்டு பார்க்குறீங்க. வயிறு வேறு பெருசாக இருக்க, அடிச்சுட்டாரு, ஒரு மாதிரி ஆயிடுது அவருக்கே. சாரி அப்படின்னு கிட்ட வர, தொடாதீங்க அப்படின்னு எழுந்துட்டு அப்படியே கண்ணத்தை வச்சுட்டு, எதையுமே கிட்ட சொல்ல மாட்டீங்க, எல்லாத்தையும் நானாக புரிஞ்சுக்கணுமா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்,
அங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டோடையும் வலிஞ்சிட்டு பேசுகிறதையும் பொண்ணுங்களை ஏற்றிட்டு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டு கூட சேர்ந்துட்டு மாமாவில் பார்க்குற எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்ட்டு அலறிங்க. ஏய், உன் கம்பெனி தானே, இப்போ தெரியுதாங்க என்ன நடந்துட்டுருக்குன்னு. அதுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களும் சேர்ந்து தானே ஊர் மகிறீங்க அப்படின்னு நீங்கள் வார்த்தையை விட, ஏய் அப்படின்னு மறுபடியும் ஜாப் கையை வாங்கிட்டு, உன்கிட்ட பேசுகிறத வேஸ்ட்டடி, உனக்கு எதுவும் புரியவும் புரியாது, புரிய வைக்கவும் முடியாது, இப்படி கடை அப்படின்ட்டு போயிடுறாரு. அப்புறம் அவரும் பேசலை, நீங்களும் பேசலை. ஸோ வளகாப்பு கூட பண்ணல, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படியே தனியாக நின்று அப்படியே அங்கே இருக்கிற குழந்தைங்க ஃபோட்டோஸ்லாம் ஓட்டி வச்சுட்டு அதை பார்த்து அப்படியே அலறிங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி பிடிச்ச மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்பேன், என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சா கடைசியில் எனக்கு எதுவுமே இல்லை, எந்த சந்தோஷமும் இல்லை அப்படின்னு அவ்வளோ அழுகுறீங்க. மென்டாலிட்டி லீவ் கூட எடுத்துக்காமல் நீங்கள் போயிட்டு தான் இருக்கீங்க வேலைக்கு. ஸோ அப்படி ஒன் டே வந்துட்டு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வரும்போது அங்கே தண்ணி கொட்டி கிடக்கு, தெரியாமல் கால் வச்சு வலிக்க போகிறீங்க. அப்போ கரெக்டாக வந்து நல்ல வேலை ஜோ அப்படியே பிடிச்சிடறான். அப்படியே போட ஹோல் ஏய் பார்த்து அப்படின்னு தூக்க அப்படின்ட்டு நீங்கள் மூஞ்சி சொல்லிக்க அப்படியே மெதுவாக இருக்கட்டு, இந்த டயத்தில் இந்த செப்பல் போட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்குறாரு. ஹீல்ஸை போட்டு வந்திருக்கீங்க. அவ்வளோ அக்கறை, அப்படி ஒரு செப்பல் வாங்கி கொடுக்கக்கூட நேரம் இல்லை சாருக்கு, இல்லை அக்கறை தான் அடிக்க அப்படின்ட்டு வரும். சரி வேறு செப்பல் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு வேறு செப்பல்லாம் வேணாம், அப்போது நீங்கள் போட்டிருக்கதான் வேணும் அப்படிங்கிறீங்க. ஏய் வீம்புக்கு பண்ணாதடி அப்படிங்க, இல்லாட்டி எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்ட்டு நகர போகிறீங்க. சாவடிக்கிறான் அப்படின்ட்டு. சரி பெண்ணா என் செப்பல் வேணும் அவ்வளோதானே, கழட்டி தொலை அப்படின்னு உங்கள் செப்பலை அவன் வாங்கிட்டு அவன் செப்பலை உங்களுக்கு கொடுக்குறான். நல்லா தான் இருக்குது. உங்கள் காலுக்கு அது ரொம்ப பெருசாக இருக்குது, கொடன்னு மாட்டிக்கிட்டு அதையும் விடாமல் நீங்கள் அப்படியே பார்க்க ஜோ என்ன போ, நீங்கள் இப்படி வெறும் காலோட நான் என்ன இலவையோ பண்ணி தொலைகிறேன் போ அப்படிங்கிறாரு. முடியாது, இந்த செப்பலை நீங்கள் போட்டால் தான் போவேன். எதை அப்படின்னு அப்படியே மாறிக்க ஓடுங்க அப்படின்ட்டு அப்பயும் நீங்கள் அசால்ட்டாக நிற்க படுத்துறாடா அப்படின்ட்டு, இல்லைனா இந்த செப்பல் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு கழட்டிட்டு வெறும் காலம் நடக்க, சரிடி போட்டு தொலைக்கிறேன் சாவடிக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் அந்த ஹீல்ஸை மாட்டிக்கிட்டே அலைய. உங்களுக்கு சிரிப்பு வருது, என்னென்ன பாடுபடுத்துகிற நீ சாப்பிடாம அவனே அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. சில சமயம் இப்படி தான் ஏதாவது ஒரு டார்ச்சர் பண்ணுவீங்க. ஆனால் அவருக்குமே உங்களை படுத்து எடுக்கிறது புரியுறனால சில சமயம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஒவ்வொரு நேரம் அடங்கி போயிடுவார். இப்படியே தான் டே ஸ்கிப் ஆக உங்களுக்கு ஒரு பிரசவ வலி வருது. ஸோ குழந்தையும் பிறக்குது, உங்களுக்கு அழகான ஒரு பாய் பேபி பிறக்குது. ஸோ குழந்தைய பார்த்துக்கிறதுக்கும் உங்களை பார்த்துக்கிறதுக்கும் ஒரு ஆள் வந்துட்டு போடுறாரு. ஸோ அவங்க தான் உங்களை 2 பேத்தையும் பார்த்துட்ருக்க. இப்போ ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து ஜியோப் கண்ட்ரோலுக்கு வந்துடுது. இப்போ அவர் தான் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு. இந்த டைமில் தான் வந்துட்டு அங்கே இருக்கிற பொண்ணு ஒன்று உங்களுக்கு கால் பண்ணி, மேடம் குடிமொழிக்கு போச்சு அப்படின்னு, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, நீங்கள் குழந்தை பெற்றுட்டு இந்த பக்கமே வராமல் அங்கே இருக்கீங்க, சாரிங்க ஒரு பொண்ணோட அப்படின்னு சொல்லவங்களாம் நம்பவே முடியல. காது குவ்வுன்னு அடைக்க மாதிரி இருக்குது, மயக்கமே வர மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் கேட்க, இல்லை என் புருஷன் அப்படி செய்ய மாட்டார் அப்படிங்கிறீங்க. மேடம் நம்மளனா பாருங்கண்ணா, அவள் ஃபோட்டோவே எடுத்து அனுப்புகிறா. ஜியோப்பும் அந்த பொண்ணுலையும் ஒன்றா உட்காந்து பேசியிருக்க இருக்கா, அவள் அரகுற ட்ரெஸ்ஸில் இருக்கா, ரொம்ப கிட்ட நெருக்கமாக இருக்குது, உங்களால் முடியல, படப்பட நடிச்சுக்குது. இவர் மிஷன்னு இன்னொருத்தி கூட விட்டால் போயிடுவார் போல இருக்குது, இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு கோவத்தில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் நீங்கள் அழுதுகிட்டே இதோ வர அப்படின்ட்டு அங்கே தான் போகிறீங்க. கரெக்டாக நீங்கள் அங்கே போகும்போது அந்த டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ உள்ளுக்குள்ளே பேசிகிட்டு இருக்க நல்லாவே கேட்குது. ஜேப் கிட்ட அந்த பொம்பளையோ அப்படியே நெருங்கி வந்து அவனை கிஸ் பண்ண வர, உங்களால் தவிக்க முடியல, நோ அப்படின்னு வாயை திறக்கிறதுக்குள்ள ஜியோப்போ, ஐயோ மேடம் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிறாரு. எது அப்போ இவ்வளோ நாள் நடிச்சியா அப்படின்னு பார்க்குறாங்க. ஐயோ அப்படி இல்லை மேடம், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் பொம்பளைங்க கிட்ட போகிற ஆள் இல்லை, அது நான் ஒரு கே அப்படின்றாரு. எது அப்படின்ட்டு உங்களுக்கும் அதுக்கு மேலே கேவா அப்படின்னு நீங்கள் முழிச்சிட்ருக்கா. அவரோ ஆமாம் நான் கே, ஹே யார்கிட்ட போய் சொல்கிறேன், நீ கேனா உனக்கு எப்படி மேம் குழந்த பிறந்துச்சு அப்படின்னு நான் கேட்க, ஐயோ அதை ஏன் மேம் கேட்குறீங்க, அது ஒரு தனி கதை, நான் கேன்னு யாருக்கும் தெரியக்கூடாதாம்மா, தெரிஞ்சால் எல்லாருக்கும் இதாக போய் அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிருமாம்மா, அதனால் அவ 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 அவளோட ஏதோ எக்ஸோடு சேர்ந்து குழந்தை பெற்றிருக்கா மேடம், என் தொங்க கதை சோக கதை வேறு மேடம், நான் பணத்துக்காக அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு கடைசியில் கஷ்டப்படுறான் அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு கதையை அடிச்சு விட, அவர் சொன்னதெல்லாம் தாண்டி உங்களுக்கு அவர் நீங்கள் வேறு ஒருத்தரோட சேர்ந்து குழந்தை பெற்றிருக்கீங்கன்னு சொல்லி உங்கள் கற்பை கலங்கப்படுத்தின உங்களால் ஏற்றுக்கவே முடியல. கண்ணில் அவ்வளோ டியர்ஸ். அப்போ நான் இவருக்கு பாரமாக தான் இருக்கேண்ணா அப்படின்ட்டு அப்புறம் அவர் பாட்டுக்கு என்னென்னவோ பேச, நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவ்வளோதான். அந்த பொம்பளை பேசிகிட்டே இருந்தவ உங்களை பார்த்துட்டு, ஹே எல்லாத்தையும் கேட்டாடா அவன் பொண்டாட்டி அப்படின்னு ஜெயப் சொல்ல, இப்போ தான் அவர் தூக்கி வாரி போடுது. திரும்பி பார்க்குறாரு, நீங்கள் அப்படி கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸோடு நிற்கிறீங்க. எல்லாமே புரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு போக அவரால் இப்போ எதுவும் சொல்ல முடியாது. சொன்னால் அவர் மாட்டி வரல. சவரோ கேட்டு போகிறா மேடம், ஐயோ சொத்தில் எதுவும் கொடுக்க மாட்டா, எதுக்கும் போய் இல்லைண்ணா கொஞ்சம் பார்த்து வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வா,
இவ்வளோ அழகாக இருக்க கடைசியில் கேன்ட்டி அப்படின்ட்டு அந்த பொம்பளைக்கு ஒரு இது அடி பொடி காதகி உன்ட்டேருந்து என் கற்பை காப்பாற்றிக்கிறதுக்காக பிட் அடிச்சு விட்டா கடைசியில் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு ஜெயோ பின்னாடி ஓடி வர. அதுக்குள்ளே நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க ஆட்டோ பிடிச்சி அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜெயோ இப்போ பின்னாடி வந்தவர் அவங்கள ஏய் அது அப்படின்னு எதோ சொல்ல வர. கை நீட்டி போதும் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். ஏய் அதெல்லாம் இல்லை அப்படின்னு அவர் எதை சொல்ல வர. என்ன இப்போ தான் எனக்கு புரியுது, அங்கெல்லாம் சொன்னதெல்லாம் போய் தான், இதே மாதிரி தான் 1000 போய் என்கிட்டயும் சொல்லியிருக்கீங்கல்ல. அது அப்போது நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணது, என் மேலே அக்கறை காட்டினது எல்லாமே இந்த மிஷனுக்காக. அது அப்படின்னு அவர் சொல்ல வர. நீங்கள் எதையுமே சொல்லவில்லை, அப்படியே அழுதுட்டு கதவை டமான்னு அடித்து மூடிடுறீங்க. ஸோ அவருக்கும் என்ன சொல்கிறதில்ல. ஏய் சொல்கிறத கேளுடி, இந்த மிஷன் முடியட்டோம் அப்படின்னு அவர் அப்பயும் அதே மிஷன் சொல்ல. உங்களுக்கு அவ்வளோதான் ஏற்றுக்கவே முடியல, அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ அவருக்கும் அவங்கள சமாதானப்படுத்துகிற வழி தெரியல. அதை விட அவருக்கு இவங்களால விட்டால் பிடிக்க முடியாது. மறுபடியும் அவங்க கிட்டேருந்து கால் வர. அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ எப்படியும் எங்கேயும் போக மாட்டீங்க, அங்கே தான் இருப்பீங்க நம்பிக்கையில் அவர் போக. நீங்களோ இதுக்கு மேலே இவர் கூட எதுக்கு இருக்கணும்னு அந்த அம்மா கிட்டே சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி ஏதோ அவர்கிட்ட கொடுத்துருங்க. அந்த பொம்பளையோ இல்லைம்மா போவாத கண்ணன்னு எவ்வளவோ தடுக்குது. இல்லை இதுக்கு மேலே நடக்க முடியாது. குழந்தைய அப்பே தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பீங்க. ஸோ வீட்டுக்கு வரும்போது அவருக்கு இருந்தது என்னமோ அந்த பொம்பளை மட்டும்தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க அந்த லேடிக்கிட்ட போய் அவர் எங்கள் ஒய்ஃபு குழந்தைங்க காணாமலையும் கேட்க, மேடம் கிளம்பி போயிட்டாங்க தம்பி. எது எங்கே போனா அப்படின்னு கேட்க, தெரியல தம்பி இதை கொடுக்க சொன்னாங்கன்னு லெட்டர் நீட்டை. இப்போ அதை படித்து பார்க்குறான். எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு நல்லா பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலேயும் உங்கள் கூட இருக்கிறதுக்கு என்னால் முடியாது, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருந்தா மன்னிச்சிடுங்க. நான் எப்போவுமே அனாதையாகவே இருந்துட்டு போகிறேன். என் மேலே யாரும் பரிதாபப்பட தேவையில்லை. உங்களோட மிஷனுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா இல்லை என் மேலே பரிதாபப்பட்டு பண்ணிக்கிட்டீங்களா தெரில, எனக்கு அது தேவையே இல்லை. இனி மூஞ்சில் கூட முழிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு போக. ஐயோ பைத்தியக்காரி, எல்லாத்தையும் தப்பு தப்பாகவே புரிஞ்சுக்குவா அப்படின்ட்டு அவருக்கு செம்ம கடுப்பு. முன்னாடி இருந்ததை விட அவங்க மேலே அவ்வளோ லவ் இப்போ அவருக்கு. நீங்கள் இல்லாமல் அவருக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது. நீங்கள் இல்லாத போது தான் உங்களோட லவ்வை புரிஞ்சுக்கிறாரு. டெய்லியும் அவருக்காக வெயிட் பண்ணது, சாப்பாடெல்லாம் வச்சுட்டு அவர் நீங்கள் படுத்திருந்தது, அந்த வயிற்றை வச்சுக்கிட்டு அவருக்காக நீங்கள் எல்லாமே பண்ணதெல்லாம் யோசிக்க அழுகியாக வருது. நீங்கள் இல்லாத போது ரொம்ப துடிச்சு போகிறாரு, உங்களை தேடவும் ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சு உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இப்போதைக்கு மிஷன் முடியட்டோன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ நீங்கள் குழந்தையோட அப்படி இருக்கும் போது தான் அந்த எம்டி அவன் வந்துட்டு நீங்கள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு வரான். ஸோ வந்து எப்படி எங்கே போனாங்க, அவங்கள பற்றி அந்த டீட்டெயில் கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஸோ நீங்கள் அவனுக்கும் மெயில் அனுப்பியிருப்பீங்க, வேலையிலேருந்து ரிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. வேறு எதுவும் தெரிஞ்சிருக்காது. ஸோ அவன் வந்து எல்லாத்தையும் அங்கே விசாரிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் வந்துட்டு ஜியோ என் ஒய்ஃப் தான் சார் அப்படின்ட்டு நடந்தெல்லாம் சொல்ல. என்னையா இப்படி சொல்கிற, சி நீ கேயா அப்படின்ட்டு அவரை சொல்ல. சார் நான் என்ன பண்ணுறது, இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிறான். கடைசியில் எனக்கும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல. சார் இப்போ தான் ஏன் தெரியுது, என் சித்தப்பனுக்கு பிள்ளைய பிறக்காதான், அது எடுத்து வளர்த்த போனான். இது தெரிஞ்சிருந்தா முன்னாடியே கையை வச்சுருப்பேன். இப்போ வட போச்சு, ஆனாலும் விட மாட்டேன். அவள் எங்கே இருந்தாலும் எனக்கு வேணும், யாழுங்க மூலியமாக அவளை தேடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயப்ட்டு சொல்லிட்டு இருக்க. சார் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு அவங்கள பிடிக்குமா? ஜெயப்க்கு அப்படியே ரத்தமெல்லாம் சூடு, செம்ம கடுப்பாகுது. கையை முறுக்கி ஏண்டா என்கிட்டயும் பொண்டாட்டிய அப்படின்னு சொல்லிட்டு முங்குன்னு குத்தனு போல இருக்கு. பட் அவனை பிடிக்கணுமே, அதுக்காக அடக்கி வச்சுட்டு நான் சார் சொல்கிறீங்க, உங்களுக்கு அது பொண்ணை பிடிக்குமா? உங்களுக்கு சொல்லுங்கள் சார், வேணும்ண்ணா எப்படியாவது அவளை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். டேய் நான் முடியுமா? அதெல்லாம் எப்படியாவது கண்டுபிடிச்சிடுவேன் சார். சரி அப்போ கண்டுபிடிச்சா கொண்டு வா, உனக்கு எவ்வளோ வேணாலும் நான் தரேன். என் பொண்டாட்டிக்கு நம்ம மாமா வேலை பார்த்துட்டு பணம் வாங்கணும்டா பரதேசி, உன்னை பிடிக்கிறதுக்கு தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லித்தான். அப்போது சரி நான் அவளை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி எங்கே இருக்கீங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு தானே அமைதியாக இருந்திருப்பான். ஸோ அடுத்ததான் வந்து நிற்கிறது என்னமோ நீங்கள் ஒர்க்குக்கு போகிறதுக்காக குழந்தைய வந்து கிண்டர் கார்டனில் விட்டுட்டு வெளியில் வர அங்கே அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு ஜேஹோப் நிற்க ஒரு நிமிஷம் பார்க்க பயந்துடுறீங்க. இவரா அப்படின்ட்டு பார்க்காத மாதிரி மூஞ்சை திருப்பிக்கிட்டு போக. ஏய் நீ போகிற அப்படின்னு வந்து கைப்பிடிக்க. என்ன பண்ணுறீங்க, விடுங்க தான், நீங்களும் வேணாம் இதுவும் வேணாம் விட்டு விட்டேனே. நான் வேணாம், என் புள்ள மட்டும் வேணுமா? இங்கே பாருங்க அவன் ஏன் குழந்தை, அப்போ நான் இல்லாமல் எப்படி? அதான் சொன்னீங்களே எவனோடையோ. ஏய் அரைஞ்சனா பாரு அப்படின்னு கை வாங்க. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க? சாவடிக்காதடி, உனக்கு எதுவும் புரியாது. சரி என் கூட வா அப்படின்னு கூப்பிட. நான் இனி வரமாட்டேன். ஹே உங்ககிட்ட அவன் பர்மிஷன் கேட்டான், நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அப்படியே அவங்களை அங்கேருந்து தூக்கிட்டு வந்திருப்பாரு. ஸோ தூக்கிட்டு வந்து கட்டி வச்சவர் அவனை வர வச்சிருப்பாரு. அவனை கட்டி போட்டு வச்ச மாதிரி காட்டினா தான் வருவான்ட்டு சும்மா லூஸாக தான் கட்டியிருப்பாரு. ஸோ அவனும் நீங்கள் இருக்கீங்கன்னு ஆசையோடு வந்தவனை அப்படியே பிடிச்சி அடைச்சி வச்சுருப்பாரு. அவனும் கத்திக்கிட்டு இருந்துக்கா ஜிம்மின் வந்து அப்போ அவனை போட்டு தள்ளி இருப்பான். ஸோ இங்கே அப்படியே வந்துட்டு ஜோப் மறுபடியும் வரதுக்குள்ளே நீங்கள் கட்டா வித்துட்டு வெளியே ஓட. ஜோப்போ நான் பார்த்துக்கிறேன் ஜிம்மின்ட்டு சொல்லுவார். ஓடி வந்தவர் மறுபடியும் உங்களை தான் அப்படியே தூக்க
ஏடாவாயிடுச்சா? ஆமாம், முகர கட்டிக்க மரியாதை ஒன்று தான் கேடு. என்னெல்லாம் பேசினேன், என்னெல்லாம் பண்ணேன், எல்லாமே மிஷன். ஆமாம், உனக்கு எல்லாமே மிஷன் தான். நானும் மிஷன், என் குழந்தை மிஷன். போ, எல்லாத்தையும் அவங்க போலீஸ் வழியாக கட்டிட்டாலு என்னையும் என் பிள்ளையும் விட்டுரு. நாங்கள் எப்படியோ போகிறோம், நான் சமா போகிறோம். ஏய், நான் யாரும் இல்லாத அனாதை, எனக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது, அது போதும். யாருடைய அனாதை? நான் இருக்கல அப்படின்ட்டு அவன் அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்றும் நீங்கள் தேவையில்லை அப்படிங்க. அதுக்கு மேலே ஜியோபால் அவங்கள வந்து கம்பல் பண்ண முடியல. ஸோ விட்டுறாரு. ஸோ அவரும் அப்படியே வீட்டுக்கு வந்தவர் அவங்க அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருப்பார். ஸோ ஒரு மாதிரி தான் அலைஞ்சிட்டு இருந்திருப்பார், அவருக்கு மட்டும்தான் உண்மை தெரியும். ஸோ வீட்டில் சொல்லாமல் அலைஞ்சிருக்கா. அவரும் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல, அவங்களும் எதுக்கு மேலேயும் விட்டு வைக்கக்கூடாது, என் பையன் பாவம், அவன் லைஃப் நல்லா இருக்கணும், பெரியவன் லைஃப் நல்லா ஆன மாதிரி இவனும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிண்டர் கார்டனில் குழந்தைய விடும் போது வந்து பார்த்துட்டு அவங்க குழந்தைய தூக்கிட்டு வெளியே போக, நீங்களும் பயந்து போய் பின்னாடி ஓட, கடைசியில் அவங்க யாருன்னு தெரிஞ்சதும் நீங்கள் ஷாக் ஆகுறீங்க. நீங்களும் குழந்தை வேணும்னா வீட்டுக்கு வந்துட்டு பிள்ளைய தூக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வர, உங்களால் அவங்க 2 பேருமே ஐஜி இது ஜெயிலரு என்ன பண்ண முடியும்? ஸோ வேறு வழி இல்லாமல் நீங்கள் அழுதுட்டு அவங்க வீட்டுக்கு வந்து நிற்க, அவரோ ஹேய் எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு அவங்க அம்மாவை தான் சத்தம் போடுறாரு. மாமனார் வந்து மாமியாரை சத்தம் போட, நீங்களும் ப்ளீஸ் என் குழந்தைய கொடுத்துருங்க, எனக்குன்னு இருக்கிறது அவன் மட்டும்தான் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களும் இங்கே பாருமா, உன் குழந்தைங்கதை என் பையனுக்கு தானே இவன் குழந்தை, அதான் இல்லைன்னு உங்கள் பையனே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜெயப் ஏய் மறுபடியும் அப்படியே சொல்லாதடி, என் குழந்தை அது யாராலையும் மாற்ற முடியாது, அவன் என் பையன் தான் அப்படின்ட்டு எவ்வளோ நாள் என்னை பார்க்க விடாம பாட்டியில் என் குழந்தைய அப்படின்னு அவங்கள முறைச்சிட்டு குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டு இருக்க. இப்போ என்ன உங்களுக்கு உங்கள் குழந்தை வேணும் அதானே? சரி, இவ்வளோ நாள் யாருமே இல்லாமல் தானே இருந்தேன், கொஞ்ச நாளாக இவன் இருந்தான், இப்போ இவனை இல்லை, எனக்கு நீ யாருமே இல்லை, நான் அப்படியே இருந்துக்கிறேன். சரி, உங்கள் குழந்தை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு யாரும் வேணாம் அப்படின்னு அழுதுட்டு வெளியே போக. ஜெயகோபாலா அவ்வளோதான் தாங்கிக்க முடியல. ஐயோ இவன் என்னை படுத்துறான் அப்படின்ட்டு கைப்பிடிச்சு எடுத்து குழந்தைய இந்தா தூக்கிட்டு இப்போ போடி, என்ன நான் வேணாம், உனக்கு நான் வேணாம் அவ்வளோதானே? சரிம்மா, அவ்வளோ தொந்தரவு பண்ணாதீங்கம்மா, விட்டுருங்க, போட்டும், போய் சந்தோஷமாக இருக்கட்டும் நான் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் ஜிமின் ஃபேமிலி வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஜெயப் வந்துட்டு அவள் எங்கேயும் போகிறதில்ல அவங்க அம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல. ஸோ மொத்த ஃபேமிலி இப்போ வந்ததுக்கப்புறம் நீங்கள் தொலைஞ்சு போனது, அவங்க தேடினது எல்லாத்தையும் சொல்ல, உங்களை வளர்த்தது எல்லாம் தெரிய வருது. ஸோ நீங்களும் அப்படியே கண்ணில் டியோஸோட இருக்கீங்க. தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே, எல்லாம் என் தப்பு தான், சாரிடி, எனக்கு என் பொண்டாட்டியும் வேணும், என் பிள்ளையும் வேணும், ப்ளீஸ் அப்படின்ட்டு கைப்பிடிக்க, நைஸாக வந்து ஒட்டாதீங்க அப்படின்னு கை எடுத்து இவ்வளோ தூரம் சொல்லியும் மறுபடியும் ஏதாவது முருகம்பரம் எரிச்சிங்க மாதிரி ஜெயப் பக்க ஜிமினோ உன்னை போலக்காமல் விட்டு வச்சுக்கிறதே பெருசு, ஒரு வாட்டி அவனாவது என் வீட்டு பக்கம் வந்து பாருங்க அப்படின்னு ஆரம்பியும் சேர்த்து ஜிமின் மறைச்சிட்டு அப்படியே திட்ட, டே குள்ளப்பையா என்னடா என்கிட்டையும் கண்டாகிற, நீ மட்டும் ரொம்ப யோக்கியம், டே இப்போ பண்ண காரியத்துக்கு தான்டா நான் அப்படி பண்ணேன், ஆனால் இவன் பண்ணது கொஞ்சம் ஓவர் தான், பட் அவன் தரப்புலேருந்து யோசிக்கணும்ல, யோசிச்சனால தான் இவ்வளோ நேரம் நான் விட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு ஜிமின் சொல்ல. ஜிமின் அப்பாவோ கொஞ்சம் அமைதியாரு, ஏம்மா அப்படின்னு பார்க்குறாரு, உனக்கு எங்களெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு உங்கள் அம்மாவும் வந்து உங்களை அப்படியே வந்து பார்த்து சொல்கிறாங்க. நீங்கள் ஆமாம் எனக்கு எல்லாமே புதுசாக இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு உள்ளுணர்வு நீங்கள் என் அப்பா அம்மாவாக இருப்பீங்கன்னு நம்ப முடியுது. ஏன்னா ஜிமினை நான் எப்போவுமே அண்ணன்னு கூடவே இருந்து பழகிட்டேன், அதனால் எனக்கு அது பெருசாக தெரியல. ஆனால் என்னால் இவரோட இருக்க முடியாது, இவர் பண்ணதெல்லாம் என்னால் மறக்கிறதுக்கு எனக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் டைமாவது வேணும் அப்படிங்கிறீங்க. சரிம்மா, நீ எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்ட்டு ஜெயோ பாப்பாவோ, ஆனால் உங்களுக்கு எல்லாரும் முன்னாடியும் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறாரு. அங்கிள் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க, அதான் அங்கிள் சொல்லிட்டியே, அப்போவே புரிஞ்சிடுச்சு உன் மனசில் என் பையன் இருக்கான், என்ன அவன் பண்ண விஷயங்கள் உனக்கு கஷ்டப்படுத்துது. சரிம்மா, நீ கல்யாணம் முடிச்சு எப்போ உனக்கு இங்கே வரணும்னு தோணுதோ அப்பாவா, அது வரைக்கும் அம்மா அப்பா வீட்டில் இரு, நாங்கள் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நீங்களும் வேறு வழி இல்லாமல் அப்படி அப்படிங்கிறீங்க. ஜிமினும் சரி அப்போ போகலாம் அப்படின்ட்டு ஜெயப்பு முறைச்சிட்டு போவேன், டே போடா அப்படின்ட்டு ஜெயப்புக்கோ உங்களை விடவே மனசில் குழந்தைய. அதுக்கு மேலே ஜெயப்பு அப்படியே குழந்தையே பாவமாக பார்த்துட்ருக்காரு. ஜிமினுக்கு அது புரியுது, அந்த ஃபீலிங் புரிஞ்சுட்டு என்ன தான் திட்டினாலும் இரு நிமிஷம் அப்படின்ட்டு குழந்தைய வாங்கிட்டு தான் மச்சான் கொண்டு வந்து அப்புறமா கொடு அப்படின்ட்டு போகலாமா அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் மட்டும்தான் அவங்க அப்பா அம்மாவோட கிளம்பி போக. ஜியோப்பு எங்கள் பையனை அப்படியே முத்த மலையில் குளிப்பாட்டுறான். கண்ணா உங்கள் அம்மா என்னை பிரித்து வச்சுட்டாடா அப்படின்ட்டு அப்போ ஆரம்பம் மண்டையில தட்டி, நீ பண்ண வேலை அப்படி அவங்க அப்பா முறைக்க. அப்பா டே நீ பண்ணதெல்லாம் யோக்கியத்தனம்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஏன் இப்படி பண்ண? இந்த அளவுக்கு போகணுமா என்ன? அது லைட்டாக இருக்கும் போதே நீ சரி பண்ணியிருக்கலாம்ல, மிஷன் ஓகே, பட் அவளை நீ கல்யாணம் பண்ணணும்னு எந்த இடத்துலையும் உனக்கு கட்டாயம் இல்லையே, ஏன் பண்ண? அது அப்போது உன் மனசில் அவள் இருந்திருக்கா, அவளை நீ லவ் பண்ணியிருக்க, நாளை தானே பண்ண, அவள் ஒன்றும் உன்னை கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க சொல்லலையே. ஆமாப்பா, குழந்தையும் அப்படி தான், உனக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அவள் சொல்லும் போது புரிஞ்சிச்சா?
நீயாக தான் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு அவகிட்ட நடந்திருக்க. அவள் யாருமே இல்லாத பொண்ணுடா. ஒரு குழந்தை உருவாகும் போது அதை அழிக்கணும்னு அவள் மனசில் எப்படி தோணும்? அதை யோசிச்சிருக்கணும்ப்பா. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். அவள் என் மேலே உயிரே வச்சிருந்தா. அவன் மனசை நான் உடச்சிட்டப்பா, நோகடிச்சிட்டேன். என் பொண்டாட்டி நான் புரிஞ்சுட்டேன்ட்ட வருவா. நான் ஃபைட் பண்ணுறேன். புரிஞ்சுட்டா சரி. கூட என் பேரனை பேர் வச்சிட்டிங்களா? யாருக்கு தெரியும்? அது சரி, மண்டையில் தெரியும். ஏன்டா நீ வேற சாவடிக்கிற? ஆடிங்க பின்னா உன்னெல்லாம் அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியும்ல. இப்போ பாவண்டா, பச்சை மண்ணு. இடின்னு ஆரம்பிக்க. அதுக்கு மேலே அவன் பொண்டாட்டி ஒரு பக்கம் பேச, டே நிறுத்துங்கடா, உங்கள் கூட தாண்டா நானும் இருந்தேன், பச்சை மண்ணு சுட்ட மண்ணுன்ட்டு. எனக்கு தெரியும்டா, எனக்கு அப்போ இருந்தே அவளை பிடிக்கும். அவள் நல்லா இருக்கணும்னு தான் சில விஷயங்கள் பண்ணேன். ஆனால் என்ன பண்ணுறது, நான் திடீர்னு அவளை மறுபடியும் பார்க்கும்போது குட்டி பொண்ணாக இருந்தவ அப்படி நிற்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. தடுமாறிட்டேன் அப்படின்னு ஜெயோ பகிரங்கமாக ஒத்துக்கிறேன். அவங்கள்ட்ட விழுந்துட்டேங்கிறத ஆரம்பம் சிரிச்சு விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ இப்போ தெரியுதா மச்சான் லவ்னா இப்படி அப்படின்னு ஒரு சவுண்டு. யாரா அதுன்னு திருப்பி பார்த்தா அங்கே ஜின்னு, சுகா, அப்புறம் ஜேகே, தேங்னு எல்லாம் நிற்கிறாங்க. வாங்கடா. எங்கடா அவ்வளோ பார்க்கலான்னு வந்தா? என்கிட்ட கோச்சிக்கிட்டா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாடா. எதை? அவளுக்கு தான் யாரும் இல்லையே அப்படின்னு ஜின்ன யோசிக்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் மறுபடியும் அவங்கக்கிட்டே ஒரு வாட்டி சொல்ல, ஓ இவ்வளோ நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேங்க ஒய்ஃபோ உங்களை தான் தேடுறா. எங்கே? நீ வேற ஏமா, அவள் இங்கே இருக்கவே மாட்டேன்டா. குழந்தை இருக்கான். குழந்தைய நான் தான் கொஞ்சம் நேரம் சென்று கொண்டாந்து விட சொல்லி ஜிமின் கொடுத்துட்டு போனான். ஓ பரவாயில்ல, ஒன்று அவன் பொழக்காம இருக்கானே. சுகா சிரிக்க. நீ மட்டும் அவனை பொழந்தியா? அப்புறம் அவன் எப்படி என்ன பண்ணுவான்? டே அவன் வேற, நீ வேற. அது வேணா உண்மை தான். டே அந்த டைம் நானுமே கொஞ்சம் அப்படி தாண்டா இருந்தேன். ட்ரக்ஸ் எடுத்ததும் எனக்கு மூளை மழுங்கிருச்சுடா. ஆனால் அதில் ஏன் தப்பு தான் அதிகம். அவ்வளோ நான் அதுக்கு நான் கஷ்டப்படுத்திட்டேன். அது ஒன்று தாண்டா நான் பண்ண தப்பு. அது ஒன்றா? அந்த பொண்ணு பாவம், அம்மா அப்பா இல்லாத பொண்ணு. ப்ரெக்னென்சி டைம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலோ கூட இருந்து நான் பார்த்துக்கவே இல்லைன்னா அவங்க அம்மா 2 மிதிக்க ஜேப்போ மாதாஜி நீ வேறு ஆரம்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியாக இங்கே அப்படியே நிம்மதியாக. ஸோ ஜே பையனை எல்லோரும் கொஞ்சுறாங்க. ஸோ அவங்கவுங்க குழந்தைங்களோட எல்லாம் அவன் ஜாலியாக விளையாண்டுட்டு பார்க்கும்போது ஜேகப்க்கு நீங்கள் இல்லைங்கிற ஃபீல் ஆகுது. நிறைய தப்பு பண்ணிவிட்டேன், சாரிடி அப்படின்னு தனியாக பேசிகிட்டு இருக்க. இப்போ தேங்காய் ஒய்ஃப் வந்து பக்கத்தில் உட்காந்து, என்னடா தனியாக புலம்பிட்டு இருக்க? என்ன பண்ணுறது, உன் ஃப்ரெண்டு என்ன தனியாக புலம்ப விட்டாளே அப்படிங்கிறான். ஹே அவள் உன் பின்னாடியே சுற்றி வந்தா, நீ தான் கண்டுக்கல, இப்போ ஒன்றா நீ புலம்பிகிட்டு இருக்க அப்படின்னு அவசரிக்க. நேரம் போ அப்படியே ஜேவ் பின்னாடி வந்து, ஜிமின் கால் பண்ணான் அப்படின்னு சொல்ல. என்னடா சொன்னான் அப்படின்னு. உன்னையும் பெட்டி படுக்கலாம் எடுத்துகிட்டு அங்கே வர சொன்னான் அப்படின்னு சொல்ல. நிஜமாக தான் சொல்கிறியா? ஆமாடா, 1 டைம் ஆஃபர் அப்படின்ட்டு தயங்க நிற்கிறான். இந்த ஆஃபர் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்க. அது சரி, இதெல்லாம் அவளடா சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தா, இப்போ நீ சொல்கிற அப்படின்னு சுகா கேட்குறான். எல்லாம் என் நேரம்டா அப்படின்னு. சின்னப்பா பார்த்துக்க, இதுதான் வாழ்க்கை ஒரு வட்டங்கிறது, நீ வேறு ஆரம்பிக்காதடா. சரி அவன் மனசு மாதிரி நான் வரவேணான்னு சொல்கிறதுக்குலாம் நான் கிளம்பி போகிறேன். ஏதோ அந்த குள்ள பையன் உன்னை சேர்த்து வைக்கணும்னு மனசு வச்சுட்டான் அப்படின்னு ஆரம்பி சொல்ல. அதுதான் நீங்கள் தான் அண்ணன் இருக்கியே அப்படின்னு அடிக்க. டேய் நீ பரதேசி, என்னென்ன பண்ணி வச்சுட்டு என்னை வந்து சேர்த்து வைன்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயப்போ வேகமாக போய் அப்படியே பேக்கெல்லாம் ரெடி பண்ண. அப்போ ஜேக்கு டே ஒரு 2 நாளில் போய் அவளை கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வர மாதிரி போடா. நீனடா மூட்டை கட்டிட்டு கிளம்புற? 2 நாளில் சமாதானம் ஆகிறவளா? 2 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ சரி, அப்போ நீ முன்னாடி போ தம்பி, நான் ரூமை காலி பண்ணி பின்னாடி அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு கலாய்க்க. எல்லாம் நேரம்டா, எல்லாம் கலாய்க்கிறீங்கல்ல, அப்புறம் பேசிக்கிறேன்டா உங்களை அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை அப்படியே பார்த்து வாட் அபவுட் யூ அப்படிங்கிற மாதிரி ஜெயப் ஒரு நிமிஷம் நின்று பார்க்க சுகாவை. நீ வேற ஏன்டா அப்படிங்க, நீ ஏதோ பண்ணிகிட்ருக்க ஆனால் ஒன்றும் புரியல அப்படின்னு மற்றவங்களாம் சொல்ல. அடுத்த சீசனில் பார்ப்பீங்க அப்படிங்க. ஸோ இங்கே ஜெயப்போ ரொம்ப வேகமாக அப்படியே பையனையும் தூக்கிட்டு அவங்க அம்மாக்கிட்டலாம் வந்துட்டு அவங்களாம் அம்மா அப்பாலாம் வந்து பையனை கிஸ் பண்ணி அமுச்சு வைக்க அப்படியே வீட்டுக்கு வந்து நிற்கிறான். அவன் பெட்டி படிக்கோடு வந்து நிற்காதீங்களோ, குறுகுறுன்னு பார்க்குறீங்க, இவர் எதுக்கு இப்போ இங்கே வந்தார் அப்படின்ட்டு முறைச்சி பார்க்க. இப்போ அவங்க அம்மாவும் வந்து அவருக்கு ஆராய்ச்சிலாம் எடுத்தவங்களை எப்படி உள்ளே விட்டாங்க அதே மாதிரி அவனை விட, ஆமாம் புது மாப்பிள்ளை மறுபடியும் வந்திருக்கான், எனக்கு இது ஒன்று தான் குறைச்சி அடி நீங்கள் கத்துறீங்க, இப்பெல்லாம் பேசக்கூடாதுமா அப்படிங்கிறாரப்பா. அவன் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுப்பா, நாங்கள் கூட தாண்டா அவன் கூட இருக்காமல் எவ்வளோ தப்பு பண்ணிட்டோம், நாங்களும் உன்னை கஷ்டப்பட்டு தேடி இருக்கணும், கண்டுபிடிக்க முடியல இல்லைடா, அது மாதிரி அவரை அது வேற இது வேறப்பா, அவன் கூடவே இருந்து என்ன சாவடிச்சான்ப்பா, அவனுக்கு தெரியும் நான் அவனை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு, எவ்வளோ பொசசிவ்னு, அவன் எல்லாம் பேசினான் அந்த குழந்தைய அடிட்டு அழுகுறீங்க. சிவப்போ அப்படியே வந்து அவங்க காலை பிடிச்சி ஈஸ்டி ஆடிட்ட அப்படியே அவன் காலில் வந்து டியர்ஸ் உங்கள் காலில் படுது. நீங்கள் பதறி காலை நகர்த்திட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்ன சாவடிக்கிறீங்க அப்படின்னு அழக. ப்ளீஸ்டி நல்ல நீ இல்லாமல் இருக்க முன்னாடி நம்பிட்டேன், நஜமாடி பொண்டாட்டி அப்படின்ட்டு யார் இருக்கான்னு பார்க்கல, தூக்கி மடியில் வச்சுக்க. ஐயோ மாப்பிள்ள அப்படின்ட்டு அவங்க அப்பா ஒரு பக்கம் எகிரி கிடிச்சு ஓட, உங்கள் அம்மாவும் அப்படியே ஷையாக வாடி இங்கே நின்று பார்த்துட்டுக்கன்னு கூட்டி பார்க்க. ஜிமினும் ஒய்ஃபும் அப்படியே ரூம் வாசல் நின்று பார்த்துட்டு ஜிமினும் இவனை அப்படின்னு நகர போக அவன் ஒய்ஃபு சும்மா இருங்க, நீங்கள் பண்ணாததோ அவர் பண்ணிட்டாங்க. மறுபடியும் நீங்கள் என்னடி யாரை பார்த்தாலும் என்கிட்டே வரீங்க,
அதே மாதிரி தானே இருக்குது அவங்களுக்கும். விடுங்க, அவங்களே பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும், அது அவங்க லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒய்ஃப் டக்குன்னு வந்து அவங்க பேபியை மட்டும் வாடாக்கண்ணா அங்கே நம்ம போய் விளாண்டுட்டுக்கலாம், அத்தை கூட விளாண்டுக்குவாங்க அப்படின்னு அப்படியே உள்ளே தூக்கிட்டு போக இங்கே ஜெயப்போ உங்களை அப்படியே மடியில் வச்சு விளாட்டி சாரிடி அப்படின்னு கண்ணத்தில் கிஸ் பண்ண சி போங்க அங்கிட்டு. இப்போ கூட மிஷன்னு சொல்லியிருந்தாங்க அந்த நாதாரிக்கிட்ட என்ன அப்படின்னு நீங்கள் அழுக சி அந்த பரதேசி நாயை கதற கொல்லணும்னு நினச்சேன். ஏன் பொண்டாட்டியை என்கிட்டயே குட்டி கொடுக்க சொல்லி கேட்குறான் அந்த நாய், நான் சும்மா விட்டுருவேன்னு நினச்சியா? ஆமாம், அவனை பிடிக்கிறது கூட என்ன தானே. எல்லாம் இல்லடி, எனக்கும் உன்னை எத்தனை நாளைக்கு தான் அப்படி விட்டு வைக்கிறது. நீ எப்போ போனியோ அப்போவே எனக்கு நீ எங்கே இருக்குன்னு தெரியும். நீ கொஞ்சம் அமைதியாகட்டும்னு தான் நான் விட்டு வச்சுருந்தேன். கூட உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தங்க இருந்தாங்களே, நம்ம குழந்தையும் உன்னையும் பார்த்துக்கிட்டு அவங்கள கூட நான் தான் அனுப்பிச்சி வச்சேன். அவங்க எனக்கு தெரியாத மாதிரி அங்கே வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. எனக்கு தெரியாதா போலீஸ்காரன் உன்னை பற்றி அப்படிங்கிறீங்க? அப்போ தெரிஞ்சு தானே இருந்த. போடா அணின்ற மூஞ்ச திருப்பிக்கா. சாரிடி, பண்ணது எல்லாமே தப்பு தான், தப்பாக பண்ணிட்டேன், மன்னிச்சிடடி ப்ளீஸ். ஏன் பொண்டாட்டி தானே, என்னை புரிஞ்சுக்குவா அப்படின்னு இருந்துட்டேன்டி. என் பின்னாடியே சுற்றினவனி, உனக்கு தெரியாதாடி என்னை பற்றி. நான் மனசார எதையுமே பண்ணலடி, எல்லாமே இந்த மிஷனுக்காக மட்டும்தான். ஆனால் எந்த நேரத்துலையும் உன்னை கஷ்டப்படுத்தினது நான் தெரியாமல் பண்ணதுன்னு சொல்ல மாட்டேன். சாரிடி, அது மட்டும்தான் நான் தெரிஞ்சே பண்ண தப்பு. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே உன்னை நான் லவ் பண்ணுவேன்டி, லவ் பண்ணிக்கிட்டு தாண்டி இருக்கேன். அன்னைக்கு கிட்ட லவ்வை சொன்னதும் உண்மை தாண்டி, கிட்ட நான் விழுந்துட்டேன்டி, அதுதான் உண்மை. அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனாலும் என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. நம்மளை மீறி ஏதாவது நடந்துடும், குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் பயந்து தாண்டி குழந்தை வேணான்னு சொன்னேன். மற்றபடி எதுவும் இல்லை. அப்புறம் உங்ககிட்ட தனியாக இருந்தது காரணமும் அடிக்கடி நான் வெளியில் போகிறேன், நீ திரும்ப சண்டை போடுவேன், உன் உடம்புக்கு ஆகாது இருந்தாண்டி அதை ஒரு காரணமாக காட்டி அது பிரிஞ்சிருந்தேன். எனக்குமே ஆசையாக இருந்துச்சு உனக்கு வளகாப்பெலாம் பண்ணணும்னு. ஆனால் நான் ஏதாவது பண்ண கிட்ட வந்தால் நீ அதே காரணமாக வச்சு என்கிட்ட மறுபடியும் நெருங்குவேன். அப்போ திரும்ப உனக்கு காயப்படுத்த எனக்கு முடியல. அதனால தான் ஒரேடியாக கோவம்னா அப்படியே இருக்கட்டும், மிஷன்லாம் முடிஞ்சு புரிய வைக்கலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே ஏதோ அப்படின்ட்டு அவனும் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு விலக்கி சொல்லி அப்படியே அழுக. உங்களுக்கு அழுகையாக வருது இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ரொம்ப வலிக்கும்ல. ஸோ நீங்கள் மறைச்சிட்டு என்னை விடுங்க, என்னால் இப்போதைக்கு உங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு உங்களுக்கு கொடுத்த ரூம்குள்ளே போக ஜெயஹோப்போ எங்கே போகிறது என்ன பண்ணுறது நான் முழிக்க ஜிமின் ரூம்குள்ளேருந்து வந்து நான் மச்சான் அப்படின்னு பார்க்க, என்னடா நடு ரோட்டில் நிற்க வைக்கிற மாதிரி இங்கே அப்படியே நடு வீட்டில் நிற்க வச்சுட்டு போயிட்டீங்க ஆளுக்கு ஒரு ரூம்குள்ளே. நான் எங்கடா போகிறது? எங்கே போவேன்? உன் பொண்டாட்டி ரூமுக்கு தான். போனால் செருப்பால் அடிப்பாளே, வாங்கிக்க மச்சான். போ மச்சான், பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போ அப்படின்னு அனுப்பிச்சி விட. நீங்களே எதுவும் சொல்லலை. ஆனால் லக்கேஜில் வச்சுட்டு இங்கே துரத்திடுவீங்களோன்னு பார்க்க நீங்கள் இந்த பதில் சொல்ல. அப்பாடா ஃபஸ்ட்டு சக்ஸஸ் அப்படின்னு இருக்குது. சரி கொஞ்சம் கொஞ்சமாக மனசை மாற்றிடலான்ட்டு உங்களோட அங்கே உங்களுக்கு எல்லாமே செய்கிறான் பார்த்து. பட் நீங்கள் தான் கண்டுக்கிறதில்ல. உங்ககிட்ட யாரும் கேட்டால் நானே பண்ணிக்குவேன் அப்படின்னு துணியை மடித்து வச்சாலும் களைச்சி போட்டு திரும்பி மடிக்க கடவுளே அப்படின்னு இருக்குது ஜெயஹோப்புக்கு. சரி வேறு வழி இல்லை, அமைதியாக இருக்கிறான். ஸோ உங்களுக்காக அவன் ஸ்பெஷலாக சமைச்சா நீங்கள் சமைச்சா மட்டும் கொடுங்க, வேறு யாரும் சமைச்சது எனக்கு தேவையில்லை. ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்ட்டு அவனோ வந்து பாவமாக பார்க்குறான். நீங்கள் கண்டுக்கிறதே இல்லை, குழந்தைக்கு அவனே எல்லாம் பண்ணுறான். சரி பண்ணு உன் தலையெழுத்து அப்படின்னு விட்டுடுறீங்க. அவனோ அடிப்பாவி தனியாக புருஷன் கஷ்டப்படுறான்னு ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா கடைசியில் இப்படி தனியாக விட்டு போயிட்டாலே அப்படின்னு நினைக்க ஆய்க்கழுவுறது கூட விடுறதில்ல. ஜெயோப்பை பிடிச்சி நீயே கழுவுக்கிற மாதிரி விட்டுடுறீங்க. அவனோ எல்லாத்தையுமே மனசார தான் பண்ணுறான், தான் குழந்தை தானே, இத்தனை வருஷம் பண்ணாததெல்லாம் சேர்த்து வச்சு அவன் எல்லாம் செஞ்சிட்ருக்கான். ஸோ டேஸ்கி பார்க்குது ஜெயோ பண்ணுறதுலாம் அவங்களுக்கு காமெடியாக இருக்குது. ஒரு நேரம் மனசு அவன் பக்கம் சாஞ்சாலும் வேணுனே அவனும் கஷ்டப்படட்டும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா உங்களை செஞ்சதுக்காக கொஞ்ச நாள் வச்சு செய்யலான்ட்டு மன்னிக்காமல் அப்படி விட்டு வச்சுருக்கீங்க. ஸோ இப்படியே அங்கேருந்து அப்புறம் அவன் ஒர்க்கும் போக ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படி போயிட்டு வர்றது உங்களை வந்து பார்த்துக்கிறது இப்படியே தான் அவனோட டே ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. உங்கள் அப்பா அம்மாவும் என் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவன் பாவம் அப்படின்னு சொல்ல, நீங்களோ நான் மட்டும் பாவம் இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் அதோட முடிச்சுக்கிறீங்க. ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஒன் டே பயங்கரமாக குழந்தைக்கு ஃபீவர். ஸோ நீங்கள் வந்துட்டு ஜாப்க்கு கால் பண்ணலான்னு நினைக்கிறீங்க. அப்புறம் வேணாம் அவருக்கு எதுக்கு சொல்லிட்டு வீட்டில் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு பக்கத்தில் தானே கிளினிக் நானே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன்ட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு பையனை கூட்டிகிட்டு கிளம்புறீங்க. பிகாஸ் வந்து நீங்கள் போகிறது ஜிமின் ஒய்ஃபோட கிளினிக்கு தான். ஸோ அதனால் பக்கத்தில் தான் அது இருக்குது. அதனால் நீங்கள் அங்கே போகிறீங்க. பட் அங்கே போன இடத்துல அவங்கள வந்துட்டு வேவ் பார்த்துட்டே இருந்தவன் அவங்கள அங்கேருந்து தூக்கிட்டான். இன்னும் மிச்சம் இருக்கிறானோட பிரதர் அவன் தான் உள்ளேருந்து எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுமே வந்துட்டு அவங்க எல்லா பக்கமும் அலர்ட் பண்ணி பாய்ஸ் எல்லாம் வந்து அவனை தேடிட்டு இருக்காங்க. பட் அந்த நாதரியோ அப்படியே வந்தவன் அவன் தூக்க வந்தது என்னமோ ஜிமினோட ஒய்ஃபை தான். ஆனால் அங்கே உங்களை பார்த்ததும் இவளுக்கு பதிலாக இவ்வளோ தூக்கலாம் அப்படின்ட்டு இப்போ உங்களை தூக்கிட்டான். பிகாஸ் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் வந்துட்டு இப்போ இவரோட பொண்ணு அப்படின்ட்டு சாகலை அப்படின்ட்டு உன்னை சாவடிக்க சொல்லி எப்போயோ சொன்னேன். ஆனால் விட்டு வச்சு பரவாயில்ல இப்போ பொண்ணு ப்ளஸ்
பொண்ணோட பையன் அப்படின்னு ரெண்டாக மாட்டிருக்கீங்க அப்படின்னு உங்களை அப்படியே கட்டி வச்சுட்டு அவன் பேசிட்டு இருக்க நீங்களும் அப்படியே கதறிக்கிட்டு இருக்கீங்க. குழந்தையா அந்த கையில் வச்சுக்கோங்க, பயமாக இருக்குது. கண்ணை வேற கிட்ட வச்சு வச்சு பேசுகிறான். குழந்தைக்கு அது தெரியாமல் கண்ணை பிடிக்க போகிறான். உங்களுக்கு பயமாக இருக்குது, ஏதோ ஆயிருமாட்டு. ப்ளீஸ் என் குழந்தைய விட்டுருங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் கதறீங்க. நீ கதறது கேட்க நல்லா இருக்குது. உங்கள் அப்பனும் உங்கள் அம்மாவும் என் கேஸில் உங்கள் அம்மா எனக்கு எதிராக வாதாடி உங்கள் அப்பா எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தான். அன்னையிலேருந்து என் லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு. இல்லைன்னா நான் எப்போயோ அந்த வேதாவை கல்யாணம் பண்ணியிருப்பேன். நான் அந்த கேஸில் உள்ளே போனால தான் என் அண்ணன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என்னால் அவளை அடையவே முடியல. அதுக்கப்புறம் நான் என்னென்னமோ பண்ணி அவங்கள கொண்டு வந்து மறுபடியும் கிட்ட வச்சா எல்லாருமா சேர்ந்து திருப்பியும் என்கிட்ட அவளை பிரிச்சுட்டிங்க. உங்களெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் உன்னை சின்னதிலே தூக்கியிருக்க வேண்டியது, தப்பிச்சிட்டேன். இப்போ இந்த டைம் உன்னை போடுறேன். அப்போ தெரியும் உங்கள் அப்பனுக்கு வலினா எப்படி இருக்குன்னு. ஒன்றா மட்டும் இல்லை, இதை வச்சு உங்கள் அம்மாவையும் வர வச்சுருக்கேன், அவளையும் போடணும். அப்போ தானே உங்கள் அப்பனுக்கு லவ்னா என்னன்னு தெரியும். தூ லவ்வை பற்றி பேசுகிற ஆளை பாரு. தெரியும் பார்க்குறீங்க, உங்கள் அம்மா தான் அப்படியே வராங்க. அவங்களையும் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க, பொண்ணு வேணும்னா வான்னு. உங்கள் அம்மா வந்துட்டாங்க. அம்மா நீ ஏம்மா வந்த அப்படின்னு பார்க்குறீங்க. என் பொண்ணை முன்னாடி தொலைச்சிட்டேன், மறுபடியும் நான் தொலைக்க விரும்பலடா அப்படின்ட்டு இந்த நாய் என்ன பண்ணிட போகிறான். உங்கள் அப்பா அப்படிலாம் நம்மளை விட்டுற மாட்டாருமா, பயப்படாத. உங்கள் அப்பா பிடுங்குவார். சின்ன வயசுலேயே உங்களை தொலைச்சிட்டு இத்தனை வருஷமாக பிடுங்கிட்டாங்க, இப்போ தான் வந்துட்டாங்க. டே பரதேசி நாயே, அப்போது நாங்கள் நீயா இருப்பேன்னு யோசிக்கவே இல்லை. இப்போ தானே தெரியுது என் பொண்ணை இத்தனை வருஷமாக பிரித்து வச்ச உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ட்டு அம்மாவோ அப்படியே பேசிகிட்டு இருக்க. அவனும் பேச்சக்கொரடி சொல்லப்போனா எனக்கு உண்மையிலே ஒரு கண்ணு, ஆனால் எவ்வளோ என்ன கவனிக்கலை. எல்லாரும் ஆளாளுக்கு ஒருத்தனை பிடிச்சிட்டு போயிட்டீங்கல்ல, உன்னை இப்போ அனுபவிக்கிறேன்டி அப்படின்ட்டு அம்மா சாரியை பிடிக்க. டேப் நாயை விடுறா அப்படின்ட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் திமிரிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ கூட இந்த வயசுலேயும் செம்மையாக இருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட பேட் டச் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க அம்மா விடாமல் முயற்சி சண்டை போட்டுருக்காங்க. ஸோ அப்போ அவங்க அப்பா கரெக்டாக அங்கே வந்துடுறாரு. அவரும் வரும்போதே கண்ணோட வராரு. டே மேலேருந்து கையிடுறா அப்படின்ட்டு அவரை ஷூட் பண்ணிட்டு தான் வராரு. ஸோ அவரை பார்த்து தான் அவங்க ஆளுங்கெல்லாம் அலர்ட் ஆயிடுறானுங்க. ஸோ எல்லோரும் அவரை ரவுண்ட் அப் பண்ண அவரை ஷூட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு என் பொண்டாட்டி மேலேருந்து கையிடுறா பரதேசி அப்படின்னு கத்த. பத்தியா கொண்டு மேமே அந்த தொக்க மாட்டிருக்கீங்க. எல்லாத்தையும் என்னை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துறீங்களோ எல்லாத்தையும் போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். எதை பொண்டாட்டி மேலேருந்து கையை எடுக்கணுமா? டேய் உன்னை இங்கே வர வச்சதே உன் பொண்டாட்டியை நான் எப்படி ஒன்று ரசிக்கிறேன்னு பார்த்து நீயும் வந்து ஒரு பக்கம் உட்காந்து அழுகுடா, இவனை பிடிச்சி கட்டுக்கடா அப்படிங்க. அவங்க அப்பாவோ இப்போ வந்துட்டு 2 பேரும் மாட்டிகிட்டு இருக்கனால எதுவும் பண்ண முடியாமல் கன்னை கீழே போட்டுடுறாரு. ஸோ வந்துட்டு அவரை பிடிச்சி கட்டி வச்சுட்டு அவர் கண்ணையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ உங்கள் அப்பாவோ எப்படியும் வந்துடுவாங்க அப்படிங்கிறனால நேரத்தை கடத்திட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா அங்கேயும் இங்கேயும் ஓடி இருக்கா. அவனும் நாடி வயசான காலத்தில் ஓடி பிடிச்சி ரொம்ப டயர்டாக இருக்குது, நீ கொஞ்ச நேரம் இங்கே உட்கார், உன் பொண்ணுக்கிட்ட போயிட்டு வரான் அப்படின்ட்டு உங்கள் அம்மாவை பிடிச்சி ஒரு பக்கம் கட்ட சொல்லிட்டு இப்போ உங்ககிட்ட வரான். நீங்களும் அப்பா பயமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பயந்துட்டு இருக்க. அவங்க அப்பா நாங்கள் இருக்கோம்ல, உனக்கு ஒன்றும் ஆகாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் உங்கள் அப்பா பிடிங்கிடுவான். என்னாடி உங்கள் அம்மாவை யூஸ் பண்ணலாமா இல்லை ஒன்றும் யூஸ் பண்ணலாமா? நீலாம் மனுஷனடா அப்படின்ட்டு நீங்கள் கத்த. என்னாடி ஆளுக்கு துப்புறீங்க அப்படின்ட்டு அவனை மூஞ்சி தொடச்சிக்கிட்டு அப்படியே இப்போ இந்த நீயே நக்கிடு அப்படின்ட்டு அவங்க ஃபேஸை கிட்ட கொண்டு அருகற்பாக இருக்கும் உங்களுக்கு. சி அப்படின்ட்டு மூஞ்சை திருப்புறீங்க. உன்னை விட மாட்டேன்டி அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வரான். ரொம்ப அவன் மூஞ்சி க்ளோஸ்அப்பில் இருக்கு. அப்போ கரெக்டாக புல்லட் சவுண்ட் கேட்குது. மறுபடியும் திரும்பி பார்த்தா ஜேஹப்போ என் பொண்டாட்டி மேலேருந்து கையறா பேஸ்டட் அப்படின்ட்டு உள்ளே வர. யார் பாடுறா ஒவ்வொரு ஹீரோவாக என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எவன் மிஞ்சோ மீதி எங்கே இந்தில் சந்தில் பொந்தில் வைக்கிங்களோ ஓடி வாங்கடா, எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கேன், இந்த கதைக்கு நான் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கெத்தா அப்படியே இவனையும் பிடிச்சி கட்டுங்கடா அப்படின்னு சொல்ல ஜேஹப்போ அப்படியே அவங்க பக்கத்தில் நிற்கிற ஆளுங்களா அப்போ ஷூட் பண்ண ஆரம்பிக்க. ஸோ அங்கே ஒரு கலைபரம் நடக்குது. ஜேஹப்பை அப்படியே வந்துட்டு இப்போ பாயிண்ட் பண்ணிவிட்டு அவங்கள அப்படியே பார்க்குறான். போட்டுருவா அப்படின்ட்டு நீங்களும் வேணாம் என் பர்சன் ஒன்றும் பண்ணிடாத அப்படின்ட்டு அழுறீங்க. பாடுறா அவன்ட்டு பாயாசம் அப்படின்ட்டு டேய் இப்போ மட்டும் நீ நிறுத்தலை, இங்கே உன் பொண்டாட்டி தலை செதறிடும் அப்படின்னு இப்போ உங்கள் தலையில் அப்படியே கண்ணை வைக்க. அவ்வளோதான் ஜேஓபி இவ்வளோ நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தார். அப்படியே ஆஃப் ஆகிடுறான். டேய் வேணாம் என்ன எது வேணாலும் பண்ணிக்கோ, என் பொண்டாட்டிலையும் விட்டுரு அப்படின்னு ஜேப் சொல்ல. பாடுறா இப்படி தான் இருக்கணும், பொண்டாட்டி பிள்ளை முக்கியம்னா இப்போ வாடா முன்னாடி வந்து முட்டி போடுறா அப்படிங்க. அப்படியே ஜேப் உங்களுக்காக முட்டி போட்டா நீங்கள் வேணாம் இங்கேருந்து போயிருங்க வேணாம் அப்படின்னு நீங்கள் அழுறீங்க. நான் போக மாட்டேன்டி, என் உயிரை கொடுத்தாது உன்னையும் நம்ம குழந்தையும் காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு ஜேப்போ என்ன எது வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு நிற்க. இப்போ டேய் உன்னை என்ன அடித்து துவைக்கிறேன் பாரு, இதை பார்த்து உங்கள் அப்பா கண்ணில் ரத்த கண்ணீர் வேணும். எல்லோரும் சேர்ந்தானே என்னை உள்ளே தள்ளானுங்க. உங்கள் அப்பா ஆளை வச்சு என்னை உள்ளே எத்தனை அடி அடிச்சிருப்பான்
அதுக்கெல்லாம் நீ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோப்பை போட்டு பின்னி எடுக்கிறான். ஜெயோப் கோவம் வருது, கையை மடக்கிட்டு அடிக்க நினைக்கிறான். பட் உங்களை அவன் எதுவும் பண்ணிடுவானுன்ட்டு உங்கள் நெத்தியில் வேற கன்று வச்சு ஒருத்தனை நிற்க வச்சிருக்கான். ஸோ அதனால் இவன் ஏதாவது என்னை திருப்பி அடிச்சா அவளை போட்டுரு அப்படின்னு இருப்பான். அதனால் ஜெயோப்பை அடக்கிட்டு இருக்க போட்டு ஜெயோப்பா அந்த சாத்துறான். ராடாலாம் அடிச்சு அப்படியே பிளட்டெல்லாம் வருது. நீங்கள் கதறிக்கிட்டு இருக்கீங்க. ஜெயோப் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பெருசாக ஒன்றும் இந்த ஆள் அடிக்கிறது வலிக்கல. இருந்தாலும் வந்துட்டு உங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அமைதியாக இருக்கான். ஸோ இப்படியே 2 பேத்துக்குள்ள அதாவது அவனே தான் ஜெயோப்பை போட்டு அடிச்சிட்டு இருக்க. அல்லதான் இதுக்கு மேலே நம்ம பாய்ஸ் என்ட்ரி கொடுக்காம இருந்தா நல்லா இருக்காதுல்ல. ஸோ எல்லோரும் உள்ளே வராங்க. அப்போ அப்படியே ஒரு கன்று ஷூட் ஆகுது. அது நட்டும் நெத்தியில் அப்படியே இவ்வளோ நேரம் அடிச்சிட்டு இருந்தவனுக்கு அப்படியே பொழக்குன்னு இறங்க ஆள் அந்த இடத்துல மட்டையாகிறான். அப்படியே இவனை யாரா போட்டது அப்படின்னு எல்லாம் ஷாக்கில் பார்க்க அது யாருன்னு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படியே இப்போ உங்களை குடுக்குன்னு ஓடி வந்து ஜெயோப்போ அப்படியே அவனுக்கு பிளட் எல்லா பக்கம் வரைக்குது. இருந்தாலும் உங்களை அப்படியே கட்டெல்லாம் ஊற்றி விட்டு குழந்தையும் பிடிங்கி அவனுங்க ஆளுங்கள்லாம் பிடிச்சிட்டு உங்ககிட்ட நம்ம குழந்தை அப்படின்னு கொடுத்துட்டு அப்படியே ஜெயோப் மயங்க என்னங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிட்டு சீனியர்னா கத்தரி அலறிங்க. அவங்க அப்பா அம்மாலாம் ஓடி வந்து உனக்கு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு பார்க்க எனக்கு ஒன்றும் இல்லை இவருக்கு என்னாச்சு தெரியல அப்படின்ட்டு அலறிங்க. அவ்வளோ பிளட்டாக இருக்கும் மேலெலாம். ஸோ அப்படியே ஆம்புலன்ஸ் வர வச்சு கொண்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கிறாரு. மண்டையிலலாம் ராடாலாம் அடிச்சிட்டான். ஸோ வந்துட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. வெளியில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்குங்க. மேலெல்லாம் அவரோட பிளட்டு. குழந்தை ஒரு பக்கம் இல்லை. அவனை சமாதானப்படுத்திட்டு ஒரு வழியாக ஜெயோப் ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் முழிப்பே வருது. உங்களுக்கு அப்போ தான் உயிரே வருது. ஸோ உள்ளே ஓடி போய் பார்க்குறீங்க. கண்ணு டியர்ஸோட ஜெயோப்போ ஹே பொண்டாட்டி அப்படின்னு பார்க்க சீனியர் அப்படின்னு ஓடி போய் ஹக் பண்ணிக்க அப்படிங்கிறாரு. ஐயோ சாரி அப்படிங்கிறீங்க. பரவாயில்லடி எனக்காக அழுதியே அதுவே போதும் அப்படிங்கிறாரு. அவரே பார்த்துட்டு இருக்கா. ஹே பொண்டாட்டி எப்பயாச்சும் கோவம் போச்சாடி என்னை மன்னிப்பியா? எங்கே நீ மன்னிக்காம செத்துருவோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல டக்குன்னு வாயில வச்சு என்ன எப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்க. ஆமாடி அப்படின்னு உங்கள் கையை அப்படியே பிடிக்கிறாரு. அவர் கையிலலாம் பேண்டேஜ் போட்டிருக்கு. உங்கள் கையை எப்படி பிடிக்கிறீங்க? அவர் கையை பார்க்குறீங்க. அப்படியே உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அவரோ எங்கே நீ என்னை மன்னிக்காம அப்படியே நான் போய் சேர்ந்துருவேன் தாண்டி இப்பெல்லாம் பேசாதீங்க சீனியர் அப்படிங்கிறீங்க. சாரிடி புஜ்ஜு நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் மன்னிச்சிருடி அப்படின்ட்டு அவங்க கையை பிடிச்சி அழுக. நீங்களும் ஒரு அப்படியே ஹக் பண்ணிட்டு சாரி சீனியர் நீங்கள் பண்ணது எல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் அந்த நேரத்தில் என் மரமனுக்கு வரைக்கல. அதான் நீங்கள் பண்ணதில் கோச்சிக்கிட்டு போயிட்டேன். ஆனால் எனக்கு இப்போ உங்கள் மேலே எந்த கோவமும் இல்லை. நீங்கள் நல்லாயே வரணும், எனக்கு நீங்கள் வேணும், நீ வேணும் அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டாளுங்க. சரிடி பொண்டாட்டி நான் வந்ததும் அடுத்த பேபி ரெடி பண்ணலாம் அப்படின்னு காதில் கிஸ் பாசல ஒட்டிச்சனா பாருங்கள். எந்த நேரத்தில் எதை பேசுகிறீங்க? ஹே அது போதையில் எதை தெரியாமல் ஃபார்ம் ஆயிடுச்சுல தெரிஞ்சு அதுக்கப்புறம் உனக்கு நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்டி அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. வரலாமா அப்படின்ற சவுண்டு பார்த்தா மொத்த ஃபேமிலியும் எல்லாம் வந்து நிற்குது. எல்லாரையும் அப்படியே பார்த்துச்சு. அப்போ அப்படி சிரிமாச்சா உன் மிஷன்லாம் முடிஞ்சா அப்படின்ட்டு தயங்க ஆரம்பிக்கா. என்னடா புதுசாக ஆரம்பிக்கிற அப்படின்னு ஜெயோ பார்க்க இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த மிஷன் தானே மச்சான். உன் பொண்டாட்டியை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றிட்ட இப்போ பிரச்சனை இல்லைல்ல, அதனால தான் எங்களை லேட்டாக வர சொன்னான் அப்படின்ட்டு அவன் கோத்து விட. அட பாவி அப்படின்ட்டு நீங்கள் முறைச்சி பார்க்க அடியே அவன் கோத்து விடுறான்டி. என் பொண்டாட்டியை பிடிச்சிட்டான்னா எவ்வளோ ஆத்திரத்தில் முன்னாடி வந்தால் இவன் இப்படி கோத்து விடுறான் அதையும் நம்புறியா நீ அப்படிங்க. நீங்களும் அப்படியே திரும்பி தயாங்க மறைச்சிட்டு இல்லை எனக்கு தெரியும் என் புருஷன் என்னை காப்பாற்ற தான் வந்திருப்பார், மிஷனுக்காக எதுவும் பண்ணியிருக்க மாட்டார் அப்படிங்கிறீங்க. சத்தியமாடி இந்த கேஸ் என்ன வரவே இல்லடி, இருந்தும் உன்னை கடத்திட்டாங்கன்னதும் உனக்காக தாண்டி ஓடி வந்தேன், நம்புடி பாப்பு அப்படின்ட்டு அவனை கெஞ்ச. சரி நம்புகிறேன் அப்படிங்கிற எல்லா ஃபேமிலியிலேருந்தும் வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து தயாங்கோட அம்மா அவங்க சிஸ்டர் ஒருத்தி இருப்பாள், அவளும் வந்து பார்க்குறான். ஸோ அப்போ அப்படியே அவள் சுகாவை ஒரு மாதிரி பார்க்க சுகாவை அவளை பார்த்துட்டு மூஞ்சை திருப்பிக்கிறான். அவளோ அப்படியே டியர்ஸோட அங்கே ஓரமாக நின்றுட்டு எல்லாரும் பார்த்துட்டு போக இங்கே நீ வந்துட்டு குழந்தை அழுறான். ஸோ அவனுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ அப்படியே ஜியோ போகிறக்கனால அவங்கள ஒரு மாதிரி பார்க்க நீங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. நானும் தான் அடிபட்டு கிடக்கேன், எனக்கும் ஏதாவது கொடுத்தா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் அப்படிங்க. வாய் மேலே உனக்கு கொடுத்தனா பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்ல அடியே வாய் மேலே அம்மாடி அத்தை குட்டுட்டி அப்படின்ட்டு அவரோ கை கட்ட நீங்கள் சீ அப்படிங்கிறீங்க. நாடி சீ நான் பாவம் இல்லையா புருஷன், சரி தரலாட்டி போ அப்படின்ட்டு அவரோ கண்ணை மூடி படுத்துக்க. உங்களுக்கே பாவமாக இருக்குது. ஸோ குழந்தைய அப்படியே வந்துட்டு வாயெல்லாம் வந்து தொடச்சிக்கிட்டு ஆனால் தூங்க வச்சுட்டு அப்படியே மெதுவாக ஜியோ பக்கத்தில் வர நாடி பொண்டாட்டி அப்படின்னு பார்க்குறாரு. நீங்கள் தானே கேட்டீங்க என்னாச்சு டானிக்? ஹே நிஜமாவா அப்படின்ட்டு அவரோ அம்மா எனக்கு ஒரு சந்தேகம், என்ன உனக்கு என்னோட இன்னும் மில்க் வருது, பையனுக்கு 4 வயசாக போகுது, இன்னும் பால் கொடுத்துட்ருக்க அப்படிங்க. அதுவா அது என் சிஸ்டர் நான் தான் சொன்னாங்க, குழந்தைக்கு பால் கொடுத்துட்டே இருந்தால் நல்லது, ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு அதான் அப்படிங்கிறீங்க.
ஓ! அதான் 3 வயசுக்கு மேலேயும் பால் கொடுத்துட்ருக்கியா? சரி, அப்போ எனக்கு கூட ஹெல்தி தான் அப்படின்ட்டு அவரும் அப்படியே இழுத்து உங்களை அப்படியே உங்கள் ப்ரெஸ்ட்டில் ஆய வைக்க நீங்களும் அவருக்கு வந்து ஃபீட் பண்ணுறீங்க. நீங்களும் அப்படியே அழுத்தி அவரை பிடிச்சிக்க அவரும் இப்படி பண்ணணும் அப்புறம் மூடாய் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இப்போ இது வேணாட்டி சரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நகர போக அப்படிலாம் இல்லை நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அவரும் அப்படியே அங்கே ஃபீட் பண்ண நீங்களும் அப்படியே ஷை ஆகுறீங்க. ஸோ அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்காரு. நீங்களும் அவரே பரவாயில்ல விட்டுட்டு அப்படியே அவங்கள சாரிடி அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கா. ஐயோ எத்தனை வாட்டி போதும் அப்படிங்கிறீங்க. நான் பண்ணது எல்லாமே தப்பு தானே அதுக்கு தான் அப்படின்ட்டு உன்னை ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுட்டேன்ல. இனிமேல் யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணவே மாட்டேன். உனக்கு நாங்கள் எல்லாம் இருக்கோம். நான் தானே தயவு செய்து சொல்லாதடி. நான் இருக்கேன், உன் புருஷன் இருக்கேன் அப்படின்னு அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் ஒரு கிஸ் பண்ணுறீங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் முடிஞ்சு 2 பேரும் ஹாப்பி ஆகிடுறீங்க. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருக்கா. இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.